வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பிப்ரவரி மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். 2026 ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோட எண்டில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். பிப்ரவரி மாதம் ட்ராவல் பிளானில் உள்ளவங்க ஜான்லேயே எண்ட் ஆஃப் ஜானில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குளோபலாக உலகத்தில் இருக்கிற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. மெயினாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் நான் அதை பற்றி சில டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபடி உங்கள் பிளான்லாம் நீங்கள் ஸ்கெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது வகையில் அது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ராசி லக்னத்துடைய காம்போடு தான் பார்க்குறோம். அதுவும் வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தெளிவாக பிப்ரவரி 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். மேஷராசி 2026 பிப்ரவரி மாதம் மேஷராசி எப்படிப்பட்ட பலன் இருக்குது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறேன். சனி 12th ஹவுஸில் இருக்கார், நம்ம இல்லைன்னு சொல்ல. பட் மேஷத்துக்கு எல்லா ஒரு காம்பினேஷன் சொல்லுவோம் இல்லையா, எல்லா கிரகங்களுடைய இந்த காம்பினேஷன் உங்களுக்கு மகரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். மகரமில் தான் இந்த பிப்ரவரி மாதம் முதல் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு சூரியன், அங்கே செவ்வாய், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சூரியன், இது மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கும் நீங்கள் பொருத்தி பார்த்துங்க. 2 வீடியோ எல்லோரும் பார்க்க வேண்டியது தான் புரியும். அதை நான் வீடியோ ரெண்டுலையும் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சூரியன் உங்களுக்கு செவ்வாய், புதன், சுக்கிரன், ஸோ மர்க்குரி, வீனஸ், சன் அண்டு மார்ஸ் ஆல்டுகெதர் இந்த 4 கிரக கூட்டணியாக மேஷம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மகரமில் 10வது இடத்துல எல்லா பொசிஷனில் இருக்குது, தயாராக இருக்குது. இதுதான் வேலை நிமித்தம், அது சம்பந்தப்பட்ட முயற்சி, அது சம்பந்தப்பட்ட மாற்றம், அதுக்கு ஒரு தகுதியான கிரக அமைப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஒன்றா ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் 4th February புதன் மூவ் பண்ணுறாரு. அவர் ஒரு முக்கியமான ஒரு பிளானட்டாக இல்லை வச்சுக்கலாம். சுக்ரன் 6th அவர் மூவ் பண்ணுவார். ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ராகு கும்பத்தில் இருக்குது. ஸோ சுக்ரனுக்கு அடுத்து சூரியன் 13th February அவர் மூவ் பண்ணுவார். அடுத்தது மார்ச் 23rd February. இப்படி ஒன்றா அந்த ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் உங்களுக்கு 2026 February நடக்கக்கூடிய மாற்றங்கள். சனி ரிமைன்ஸ் அதே இடத்துல அப்படியே தான் இருப்பார், 12th ஹவுஸில் வேறே ஸ்தானத்தில். இந்த பக்கம் குரு 3rd ஹவுஸில். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ராகுவோடு சேர்ற இந்த கோள்கள் மேஷத்துக்கு ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஜனவரியில் நீங்கள் சேஞ்சஸை பண்ணியிருக்கீங்க, இல்லை பிப்ரவரி ஒரு 4 or 5th of February சேஞ்சஸை பண்ணியிருக்கீங்கன்னா வெல் அண்ட் குட். அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் செய்ய விரும்புகிறவங்க, இடம் மாற்றம் செய்ய விரும்புகிறவங்க, பயணம் செய்ய விரும்புகிறவங்க, ஒரு புதிய முயற்சி செய்ய விரும்புகிற நல்லா உங்கள் பர்த் சார்ட்டை யோசித்து செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். ராகுவோடு சேரக்கூடிய இந்த கோள்கள் வெறும் நன்மை செஞ்சிடும், நல்லது மட்டும் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பர்த் சார்ட்டில் ராகு யோகமாக இருந்தால் பயங்கரமான நன்மையை செய்யும். அது ராகு ஒருவேளை பர்த் சார்ட்டை தோஷம் அடைஞ்சிட்டாரு, அது ஸ்கோர் இல்லை, நெகட்டிவாக வேலை செய்ய போகிறாரு அப்படின்னா அப்போ இது உங்களுக்கு அட்வர்ஸாக வேலை செய்யும். ஸோ இந்த காம்பினேஷனோட நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டோட லக்னம் அண்டு அதை கம்பைன் பண்ணி பார்த்து புரிஞ்சிங்க. நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ மெயினாக நம்ம கரியர் அண்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, சில பேருக்கு சடனாக சேஞ்சஸ் வருது, சில பேருக்கு ஃபோர்ஸ் டு குவிட் த ஜாப், வேறு ஒரு ஜாப், இல்லைனா ஃபோர்ஸ் டு அந்த பொசிஷன்லேருந்து வேறு ஒரு பொசிஷன் மாறுறது, லொக்கேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதிரடியாக மாறக்கூடிய நிலைமை நம்ம 2026 February மாதத்தில் பார்க்க முடியுது மேஷத்துக்கு. எல்லாமே தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக, பிஸ்னஸ், குறிப்பாக குளோபலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறவங்க இதில் அந்த மாற்றங்கள், அந்த முயற்சிகள், அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் இதெல்லாம் திடீரென்று மாறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இது உங்கள் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன். பட் ஒரு சேஃப் சைடு, ஏதாவது ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாமா, இல்லை ரொம்ப சேஃபாக பொலைட்டாக சிம்பிளாக அழகாக போயிடலாமா, இல்லை ஏதாவது நம்ம ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணலாமா, பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரை பண்ணலாமான்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், 2nd ரவுண்டு 7 சனி நடக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த டிரான்சிஷன் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டு இட் வில் டெஸ்ட் யூ, உங்களை சோதிக்கும். 3rd ரவுண்டு உள்ள உங்களுக்கு ஹெல்த், எமோஷன்ஸ்,
அந்த சிச்சுவேஷன் எல்லாமே கொஞ்சம் அன்பிளான்டாக தெரியும். இதுதான் நீங்கள் புரிதலோட செகண்ட் ரவுண்டு உள்ளவங்களுக்கு மட்டும் ஒரு ஸ்டெப் கொஞ்சமாக அது ஃபார்வர்டில் கொண்டு போகுது. ஸோ இந்த புரிதலோடு நீங்கள் வந்து அதை அணுகுமுறை செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஸோ கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் அண்ட் மணி இன்கம் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் மேஷத்தை வச்சு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் பார்த்து பதமாக போங்க. ஏன்னா ஜனவரி உங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டராக இருந்தது. ஃபெப்ரவரியில் அந்த 6th of February 1 by 1 ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகுது. இது 20% ஆளுங்களுக்கு பயங்கரமான பூம் கொடுக்கும். 80% ஆளுங்களுக்கு இந்த மேஷத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆல்ரெடி சனி 12th ஹவுஸ்லையும் குரு 3rd ஹவுஸ்லையும் இருக்கிறதுனால இந்த டிரான்சிஷன் எல்லாமே ராகுவோட சேரும்பொழுது திடீரென்று நிறைய மாற்றங்களை வேகமாக கொண்டு வரும். கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அது அவங்க பர்த் சார்ட்டை பொறுத்து தசாபுக்தி வலுவாக இருந்தால் கவலை இல்லை. ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப் அண்ட் கமிட்மெண்ட்ஸ் பெருசாக வாய்ப்பு தெரியல. ஸோ ஃபேமிலி லைஃப் வந்து ஒரு ஆஸ் இட் இஸ் நல்லபடியாக போயிட்டுருக்குன்னா மெயின்டைன் பண்ணுங்கள். சில பேருக்கு சில குழப்பம், சில வருத்தம் இருக்குது அப்படின்னா அதை வந்து பெருசுப்படுத்தாதீங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு வந்து ஒரு கல்யாணம் வரைக்கும் போய் ஃபிக்ஸ் ஆகுமா, அதுக்குண்டான நல்ல ஒரு நேரமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்படி ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா குரு பலன் அப்படிங்கிறது பெருசாக வரல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி வந்து மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குது, கண்டிப்பாக வந்து பல பேர் பல விதமாக உங்களை குழப்புவாங்க. நீங்கள் வந்து இதை படித்தா நல்லாயிருக்கும், ஃப்யூச்சரில் இந்த காலேஜ் போனால் நல்லாயிருக்கும், இந்த யூனிவர்சிட்டியில் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த கண்ட்ரியில் போனால் நல்லாயிருக்கும், எஜுகேஷன் லோன் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லைனா சிம்பிளாக லோக்கல்லையே பண்ணால் நல்லாயிருக்கும். இப்படி பல பேர் பல விதமாக உங்களை குழப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு நேரம் இது. ஸோ குழப்பத்தை நம்ம தவிர்க்கணும்னா கண்டிப்பாக அதோடைய எக்ஸ்பர்ட் யார், ஒரு வெல்விஷர் யார், ஒரு எக்ஸ்பர்ட் யார், அந்த மாஸ்டர் யார், ஸோ அந்த ஒரு சுப்ரீம் நாலேஜ் யாருக்கு இருக்குது, நீங்கள் அவங்கள சரியாக ஐடென்டிஃபை பண்ணால் அவங்ககிட்ட அந்த அட்வைஸை கேட்டால் அது கரெக்டாக நடக்கும். ஸோ அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த குழப்பத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரிப்பரேஷன் வந்து எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் பண்ணாலும் கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் முடிச்சிட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் வந்து எல்லாமே ஒரு கோத்ரூ பண்ணிட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஓகே ஒன் மோர் டைம் நான் ட்ரை பண்ணுறேன், ஒன் மோர் டைம் ஒரு கிளான்ஸ் நான் பார்க்குறேன்னு நினைக்கிறது குட் ஐடியா. பெண்கள், இல்லத்தரசிகள், உங்களுக்கு நான் வந்து 2026 February சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நிச்சயமாக பயங்கரமான ஒரு குழப்பமான மனநிலைக்கு வருவீங்க. குழப்பம் வந்தால் தான் தெளிவு வரும், புயல் அடித்தா தான் அமைதி வரும். ஸோ அந்த குழப்பம் வந்து இப்போ வரப்போகுது உங்களுக்கு. அதுலேருந்து நீங்கள் தெளிவாக ஒரு முடிவை எடுக்கணும். அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முதல்ல உங்களுடைய திடகாத்திரமான மனநிலை நல்லா இருக்கணும். ப்ளஸ் அந்த தெளிவு ஞானம் வந்து அடையிறதுக்கு கடவுளுடைய பிரார்த்தனை, பக்தி அது உங்களுக்கு உதவி செய்யும். நல்ல மனிதர்களோட நட்பு இந்த முறை உங்களை காப்பாற்றும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2026 February நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. கண்டிப்பாக கொஞ்சம் அமைதியாக ஒவ்வொரு முடிவையும் எடுங்க. ஒரு வேகத்தை காட்டுறதை விட இந்த முறை நீங்கள் ஒரு விவேகமாக சிந்தித்து ஒரு முடிவு எடுக்கிறது உங்களுக்கு நன்மையில் போய் முடியும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இந்த மந்த் வருது உங்களுக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறது ஹெல்த், ஆரோக்கியம். ஆரோக்கியத்தில் வந்து என்னென்னா சனி 12th ஹவுஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பயணம் பண்ணுறவங்க அந்த ட்ராவல் வந்து நீங்கள் செல்ஃப் டிரைவிங் காராக இருக்கட்டும், இல்லை 2 வீலராக இருக்கட்டும், ஈவன் சைக்கிளில் நீங்கள் போனாலும் சரி, இல்லை நீங்கள் ஆட்டோ ஓட்டினாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருங்க, வாகனத்தில் சேஃபாக இருங்க. இந்த படி ஏறுவது, ஸோ வீட்டுக்குள்ளே ஸ்டேர்ஸ் இருக்குது, இல்லை வெளில ஸ்டெப்ஸ் இருக்குது, எங்கே இருந்தாலும் நீங்கள் படி ஏறுறீங்க இறங்குறீங்க, கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. கண்டிப்பாக ஷூஸ் வேர் பண்ணிங்க. உங்கள் கால் பகுதிகளை பாதுகாப்பாக வச்சிங்க. ஏன்னா சனி 12th ஹவுஸில் இருக்கார். அட்வென்ச்சரஸ் ட்ரிப்பை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா மாதமும் சொல்கிறேன். காரணம் என்ன, மேஷ ராசி அந்த 12th ஹவுஸில் சனி இருக்காருன்னா உங்களை சோதிக்க வந்திருக்கார். நீங்கள் இடம் கொடுத்தா உங்களை அதிகமாக சோதிப்பார். நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா உங்கள் சோதனையிலேருந்து நீங்கள் அழகாக கடந்து வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த மேஷம் 2026 February இன்னும் நல்லா இல்லையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் அப்படி சொல்ல மாட்டேன். எல்லா மாதமும் எல்லா நாட்களும் கடவுள் நம்ம கொடுக்குற ஒரு வாய்ப்பு. சில சமயத்தில் நம்ம கற்றுப்போம், சில சமயத்தில் நம்ம வெற்றியை மற்றவங்களோட ஷேர் பண்ணுறோம், சில சமயத்தில் நமக்கு வந்து மகிழ்ச்சியான தருணமாக அது அமையுது. இப்போ உங்களுக்கு 2026 February பொறுத்த வரைக்கும் ஏதோ ஆல் ஆஃப் சடனாக உங்களுக்கு எதிர்பார்க்காத மாற்றங்களை கொண்டு வந்துடும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன், யூகிக்கிறேன். ஏன்னா ராகுவோடு சேரக்கூடிய சுக்கிரன் குடும்பத்தை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, ராகுவோடே சேரக்கூடிய புதன் உங்களுடைய அறிவு, உங்களுடைய கல்வியை பற்றினது,
ராகுவோடு சேரக்கூடிய சூரியன் உங்கள் பதவி அதிகாரத்தை பற்றின விஷயங்கள், அதே ராகுவோடு சேரக்கூடிய செவ்வாய் 23rd February அவர் இணைவர். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 கிரகம் ஒன்றா இருக்கும். சந்திரன் வேறு இடையில 13th to அந்த 17th ஒன்றாவே இருப்பார் எல்லாரோடையும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷன் இருக்குது. முடிவுகள் மாற்றங்கள் திடீர்னு நடக்கிற மாதிரி தெரியுது. சிந்தித்து நிதானமாக என்ன நடக்குதுன்னு பொறுமையாக அதை அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எமோஷன் ஆகாமல் நல்லா சிந்தித்து முடிவெடுங்க. வாழ்த்துக்கள். ரிஷப ராசி 2026 February. பொதுவாக ரிஷப ராசியை நம்ம 2026 வந்து வாவ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஏன்னா பணம் பொருள் அதிர்ஷ்டம் எல்லாத்துக்கும் ரிஷபத்தை மட்டுமே டார்கெட் பண்ணி கொடுத்துருக்கோம். காரணம் உங்களுக்கு நான் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். சனி வந்து 11th ஹவுஸில் இருப்பார். அது ப்ராஃபிட் அண்ட் கெயினில் அங்கே பொசிஷன் எடுத்திருக்காரு. ஏன்னா அவர் தான் யோக காரகன். ப்ளஸ் வந்து குரு வந்து 2nd ஹவுஸில் அவர் வந்து பொருளாதாரம் புதிய முயற்சிகளை வெற்றி அடைய வைப்பார்னு அந்த குருவை பற்றியும் பார்த்தோம். இப்போ டிரான்சிஷனில் வந்து நமக்கு என்ன புரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் Februaryயில் 4th February புதன் வந்து ராகுவோட இணைவர். ஆக்சுவலாக புதன் வந்து உங்களுக்கு பஞ்சமாதிபதி, அவர் தான் பொருளாதாரத்தை சம்மந்தப்பட்டவர். அடுத்து சுக்கிரனும் இணைவார் 6th of February. அப்புறம் சூரியன் வந்து உங்களுக்கு 13th February, செவ்வாய் வந்து 23rd February. இப்படி ஒன்று ஒன்றா ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்க போனால், ரிஷபத்துக்கு அதோடைய அந்த ஹவுஸ் என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக அது 10ஆம் இடம். 10ஆம் இடங்கிறது உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய பதவி சம்மந்தப்பட்டது, உங்களுடைய அதிகாரம், நீங்கள் யார் அப்படிங்கிறது சம்மந்தப்பட்டு தான் அந்த 10ஆம் இடம். இங்கே இத்தனை கோள்கள் சேரும் பொழுது அது வந்து கூட்டணின்னு சொல்கிறோம். கூட்டணி மீன்ஸ் அது எல்லாரும் ஒன்றா இணைகிறாங்க. இப்போ இங்கே நண்பர்கள்லாம் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்கும், உங்களோட கலீக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தால் அப்படி இருக்கும். அதுதான் அந்த இடம். அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 5 பேர் ஒன்றா இருப்பாங்க. இப்போது இதில் ஒன்றோட ஒன்று யார் முன்ன யார் பின்ன அப்படிங்கிறத விட அங்கே ராகு இருக்காருன்றதை நீங்கள் மனசில் ஞாபகம் வச்சுங்க. ராகு வந்து யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ராகு தான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவார். இதுதான் அதோடைய ஸ்டேட்டஸ். அப்போ ரிஷபுக்கு 10th ஹவுஸில் இந்த மாதிரி மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் வரும்போது வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில், பதவியில், அதிகாரத்தில் திடீர்னு ஒரு மாற்றம் கொண்டு வரும். அது ராகு யாருக்கெல்லாம் வந்து யோகம் பெற்று அந்த பர்த் சார்ட்டில் இருக்கோ, சில பேருக்கு ராகு வந்து 1st ஹவுஸில் இருக்கும், அது அவங்களுடைய தாட் ப்ராசஸை கனெக்ட் பண்ணுறது. அதே ராகு 2nd ஹவுஸில் இருக்கும், மணி அண்ட் வெல்த்துக்கு. சில பேருக்கு 3rd ஹவுஸில் கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸில் இருக்கும், சில பேருக்கு 4th ஹவுஸில் ப்ராப்பர்ட்டி அசட்ஸில். அப்படி ஒவ்வொரு இடத்துல அந்த ராகு மாறும். இப்போ ராகு 8th ஹவுஸில் சில பேருக்கு இருக்கும், நிறைய ட்ரபிளை கொடுக்கும். ராகு 12ல் இருக்கும். ஸோ 10ல் இருந்தால் அது பிஸ்னஸ்க்கு எப்பவுமே லக்குன்னு சொல்கிறோம். அந்த ராகு எப்படி உங்கள் பர்த் சார்ட்டில் இருக்காரோ, ரிஷபராசியை சேர்ந்த உங்களுக்கு இந்த முறை அது ஃபேவராக இருந்தார்னா, இந்த 10th ஹவுஸில் இந்த மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம். அது அன்ஃபேவராக இருந்ததுன்னா சம்டைம்ஸ் அது அட்வர்ஸாக வேலை செய்யும். ஸோ அது உங்கள் பர்த் சார்ட்டை நீங்கள் இது வரைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ராகு எப்படிப்பட்ட யோகத்தோடு இருக்காருன்னு. அதை பேஸ் பண்ணி தான் நிறைய மாற்றங்கள். பட் என்னை பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் இஃப் யூ ஃபீல் எஸ் ஐ எம் வெரி லக்கி, எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா யூ கேன் டேக் த சான்ஸ். ஏன்னா ராகு திடீர்னு அந்த மாதிரி தான் கொண்டு வரும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நம்ம வாழ்க்கையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பெரிய விஷயம் நடக்கும், திடீர்னு நடக்கும், அது ராகு தான் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடக்கூடாதுக்காக நான் சொல்கிறேன், அதை செக் பண்ணிங்க. ஸோ கரியர் அண்ட் ப்ரொஃபஷன், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த, ரொம்ப நாளாக நீங்கள் வந்து காத்திருந்த, ஒரு ஏக்கத்தோடு இருந்த விஷயங்கள் திடீர்னு லைஃப்பில் சம்பந்தமே இல்லை, இப்படிலாம் நடக்கும் நான் யோசிச்சு கூட பார்க்கல, நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை இந்த ராகுவை கொண்டு வரார். அதனால் தயாராக இருங்க. அடுத்து வந்து ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆக்சுவலாக February மாதம் உங்களுக்கு அதுக்கு இடம் நேரம் இருக்குமானே தெரியாது, அந்த மாதிரி பிஸியாக இருப்பீங்க. பட் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் கிடச்சி உங்களுக்கு அதுக்கு டைமும் கரெக்டாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மேரேஜ் பிளானையும் க்ளீனாக கொண்டு போகலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா காம்பினேஷனுமே ஃபேவராக இருக்குது. ஸோ எல்லா காம்பினேஷனும் ஃபேவராக இருக்கும்போது அந்த மேரேஜ் பாக்ஸை வந்து நீங்கள் டிக் பண்ணலாம். அந்த மேரேஜை வந்து நீங்கள் வந்து எஸ் ஓகே நம்ம ஃபைனல் பண்ணிடலாம். ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்லேயும் அப்படி தான். ரொம்ப நாளாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், அதை வந்து நம்ம இந்த வாட்டி கல்யாணமாக முடிச்சிடணும், திட்டமிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக பண்ண முடியும். அதுக்குறான நேரம் வந்திருக்கு. மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026 Februaryயில் ரிஷப ராசியை சேர்ந்த உங்களுக்கு ரொம்ப 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 நல்ல நேரம் இது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் எதிர்காலம் என்ன நினைக்க போகுது, உங்கள் எதிர்காலத்துக்காக நீங்கள் எப்படி வந்து ஒரு பிளான் பண்ண போகிறீங்க, உங்கள் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப 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 நல்ல நேரம் அது. நீங்கள் நினைக்கிறது
உங்கள் வாழ்க்கையாக மாறப்போகுதுன்ற மாதிரி ஒரு டைம் வந்திருக்கு. ஸோ நல்லா கிளியராக திங்க் பண்ணி ஒரு டிசிஷன் எடுங்க, அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெண்கள் இல்லத்தரசிகள், ரிஷபம் அப்படின்னாலே ஒரு பெண் ராசி தான். ரிஷபம்னு வந்துட்டாலே சந்திரன் அங்கே உச்சமாக இருக்குது. மனம் சம்மந்தப்பட்டது, ஆசை சம்மந்தப்பட்டது, குடும்பம், பாசம், நெருக்கம், அந்த மாதிரி ஒரு ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 பிப்ரவரி டெஃபினட்டாக உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பெரிய ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய வாய்ப்பை கொண்டு வந்திருக்கு. எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம், எதிர்பார்க்காத ஒரு தருணம். ஸோ கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலியமான ஒரு அப்ரிஷியேஷனாக இருக்கலாம். திடீர்னு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற பாக்கியம் சடனாக வரும். சடனாக ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு கிஃப்டாக கூட வரும். ஃபேமிலியே உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எதிர்பார்த்த தொகை கையில் வரும், பணம். அந்த மாதிரி ஒரு நேரம் வருது 2026 பிப்ரவரியில். ரிஷபம் எதிர்பார்த்த ஒரு வேலை, எதிர்பார்த்த ஒரு வாய்ப்பு, உங்களுக்கு ஒரு பரிசு, உங்களுக்கு விருப்பமான ஒரு நல்ல உறவு, எல்லாம் ஒரு மாதிரி ஒரு சடனாக ஒரு சேஞ்ச் கொண்டு வர மாதிரி தெரியுது. ஸோ அதை நல்லபடியாக பயன்படுத்திங்கன்னு நான் சொல்கிறேன். ஆரோக்கியம் ஒன்றும் பெரிய பிரச்சனை தெரியல. ராகு உங்கள் பர்த் சார்ட்டில் ஒரு வேளை தோஷம் அடைஞ்சிருந்தால் அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம், அப்படி தான் சொல்கிறேன். பட் மேஜராக ஒன்றும் இல்லை. பட் நத்திங் டு வரி, சீரியஸாக ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் ரிஷப ராசி 2026 பிப்ரவரியை பொறுத்த வரைக்கும் நல்ல மாதம், எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல மாதம். அது அதிர்ஷ்டகரமாகவும் ஒரு உங்களை வந்து வியப்படைய வைக்கக்கூடிய, பிரமிக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறத வந்து நான் பார்க்குறேன். பார்ப்போம் கடவுள் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. தேங்க்யூ. மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பிப்ரவரி 1 எல்லா கிரகங்களும் கரெக்டாக 8ஆம் இடத்துல இருக்கும். அங்கே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாமே 8ஆம் இடத்துல இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ ஸ்டார்ட், இந்த வருஷம் வந்து ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி போயிட்டுருக்கும். பிப்ரவரியில் 4th பிப்ரவரி புதன் ஷிஃப்ட் ஆகிடுவார். அப்புறம் சுக்கிரன் 6th பிப்ரவரி, 13th பிப்ரவரியில் சூரியன், அப்புறம் 23rd செவ்வாய். இப்படி ஒவ்வொன்றா அப்படி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். அது ஒவ்வொரு கிரகமாக ஷிஃப்ட் ஆகும்போது எப்படின்னா 25%, 25%, 25, 25 அப்படியே ஒன்றா ஆட் ஆகி 100 வந்து எல்லாம் 9th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணும். இது ஒரு நல்ல தருணம். மிதுனத்துக்கு வந்து நம்ம வந்து திடீர்னு ஒரு பெரிய மாற்றத்தை அப்படியே சந்திக்க போகிறோம், டைவர்ட் ஆகிறோம், நம்ம திடீர்னு வேறு இடத்துக்கு மாற போகிறோம், ஒரு விஷயம் லைஃப்லேயே மாறுது அப்படின்ற அந்த மாதிரி டைம் தான் இது. ஸோ பிப்ரவரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மிதுனம் மாற்றத்தை நோக்கின ஒரு காலம் வந்து நெருங்கி வருது. அந்த மாதிரி ஒரு நேரம் மாறிட்டு வருது. எப்படி அது உங்களுக்கு பயன்படுங்கிறத நீங்கள் உங்கள் பர்த் சார்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா எல்லாருமே ராகுவோடு போகும்போது சில பேர் அது சிக்கல் நினைப்பாங்க, சில பேர் அது வரம் நினைப்பாங்க. ஏன்னா ராகு டோட்டலாக எல்லா கிரகத்துடைய சார்ஜ் எடுத்துக்கும், மீன்ஸ் அது பவர் எடுக்கும். அந்த பவர் எடுத்து அதுதான் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ மிதுனம் அந்த 9th ஹவுஸில் புதன் ராகுவோட சேர்ந்தால் அது ஒரு விசித்திரமான ஒரு அறிவு. சுக்கிரன் ராகுவோட சேர்ந்தால் அது எதிர்பார்க்காத ஒரு அதிர்ஷ்டம்னு எடுத்துக்கலாம். அது தோஷமாக தான் தோஷமாக வேலை செய்யும். ஸோ அது உங்கள் பர்த் சார்ட்டை பொறுத்திருக்கு. மிதுனம் இந்த 2026 பிப்ரவரி மாதம் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப், உங்கள் கரியரில், உங்கள் ஜாபில் நிறைய பேருக்கு நிறைய மனசில் வந்து ஒன்று மாறிடணும். சில பேருக்கு மாறவே கூடாது, நல்லா செட் ஆகிருக்கு, நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நினச்சாலும் கூட நம்ம மாற்றங்கள் கிரகங்கள் செஞ்சால் அந்த மாற்றங்கள் லைஃப்பில் கொண்டு வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் வருது. ஸோ தயாராக இருங்க. என்ன நடந்தாலும் பொறுமையாக அப்சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து முடிவெடுங்க அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பிப்ரவரியில் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். பட் யூ கேன் திங்க். அது ஒரு வேளை வாய்ப்பு எப்படி வருதுங்கிறத பொறுத்து திங்க் பண்ணி செய்யுங்க. ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி போகும் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா 2026 பிப்ரவரியில் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்னா வெல் அண்ட் குட், அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அந்த நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை வந்து திருமணமாக கொண்டு போய் முடிக்கணும்னா சில தடைகள் இன்னும் இருக்குது. இன்னும் அந்த குரு பலன் அப்படிங்கிறது நெருங்கி வரல. பட் திட்டமிடலாம். யூ கேன் பிளான் வெல். அது ஃப்யூச்சருக்காக நீங்கள் திட்டமிடலாம். அந்த திட்டத்தை வந்து நீங்கள் வந்து செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக தெரியுது. ஸோ கொஞ்சம் பொறுமையாக அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணணும் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ரெகுலராக ஒரு ஃபேமிலி லைஃப்புங்கிறது பெரிய பாதிப்புக்குண்டான நேரம் இப்போ கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 7.5 சனியோ அஷ்டம சனியோ எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு க்ளீன் ட்ராக் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணினாலே சூப்பர்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு வந்து மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் வித் ராகு. இப்போ என்னென்னா
ஏற்கனவே இந்த மிதுன ராசிக்கு ரெட்ட குணம் உண்டு. ஒரு விஷயத்த ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணி பயங்கர ஆர்வத்தோடு இறங்கி பயங்கர ஆர்வத்தோடு அதை சந்தித்து அதை கற்றுக்கிட்டு அதே தான் செய்ய போகிறேன்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சடனாக பல்ட்டி அடித்து வேற ஒரு முடிவை மாற்றி வேற ஒரு ட்ராக்கில் வேற ஒரு ரூட்டில் போயிட்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் தெரியுது. பட் இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும்னா இதுவா இல்லை அதுவா இதுவா அதுவான்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். அந்த மாதிரி ஒரு நேரம் இது. ஸோ பிப்ரவரி தன்னிச்சையாக நான் இப்படி தான் முடிவு பண்ண போகிறேன், நான் இதை தான் செய்ய போகிறேன் அப்படின்னு எடுக்காமல் நல்ல ஆலோசகர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டு அவங்ககிட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ண சொல்லி அதை ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பதட்டம் அவசரம் வேண்டாம். கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸாக கூலாக அதை பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். அடுத்து ஹெல்த்து, ஆரோக்கியம். ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபெப்பில் வந்து உங்களுக்கு என்னென்ன இஷ்யூஸ் இருந்ததோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா 1 by 1 அந்த 8லேருந்து 9க்கு மூவ் பண்ண உங்களுக்கு என்னென்னலாம் பாரமாக இருந்தது, பொருளாதாரம் பாரமாக இருந்ததா, நோய்கள் நிறைய இருந்ததா, மனசில் ஏதோ கஷ்டம் இருந்ததா, மனசில் ஒரு வலி, எமோஷ்னலாக ஒரு மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் எல்லாம் அப்படியே மாறும். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மிதுனம் 2026 பிப்ரவரியில் உங்கள் மனசில் உள்ள அந்த பாரம், மனதில் உள்ள பாரம் குறையும், மனதில் உள்ள வலிகள் குறையும், வாழ்க்கையில் உள்ள தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஒரு பாதை அழகாக தெரிய ஆரம்பிக்கும், ஒரு புதிய ஒரு பாதை வந்து உருவாகும், ஓரளவுக்கு நல்ல வெளிச்சம் தெரியும், நல்ல ஆலோசனை கிடைக்கும், ஒரு புதிய உற்சாகம் வரும், உங்களுக்கு வாய்ப்புகளும் நிறைய புதுசாக கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு நேரம் இந்த பிப்ரவரி 2026 மிதுன ராசிக்கு உண்டு. எனினும் ராகுவோடு சேரக்கூடிய கோள்கள் எல்லாமே 100% நன்மை மட்டுமே செய்யும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. காற்று வீட்டில் தான் எல்லாரும் சேர்றாங்க. மனமும் அப்படியே காற்று மாதிரி வேக வேகமாக பதட்டமாக யோசிக்க ஆரம்பிக்கும். பட் நிதானமாக ரொம்ப பொறுமையாக நிதானமாக முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் உங்கள் பக்கம்தான் இருக்க போகுது. மிதுனம் அந்த மாதிரி ஒரு நேரம். பட் லக்கிலி 2026 ஸ்டார்டிங் அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக இருந்தாலும் கூட பிப்ரவரிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். தெளிவான முடிவும் தெளிவான பாதையும் தெளிவான வாழ்க்கையை நோக்கி உங்கள் பயணம் அமையுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடகம் ராசி. கடகம் அஷ்டம சனி முடிஞ்சு எல்லாரும் எதிர்பார்த்தது இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். நான் ஒரு வருஷ பலனும் கொடுத்துட்டேன், மாத பலன் அடிப்படையில். பிப்ரவரி 2026 இந்த கடகத்துக்கு மந்தோட பிகினிங் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் 7th ஹவுஸில் நேர்கோட்டில் இருப்பாங்க. ஸோ கடகத்துக்கு 7th ஹவுஸில் பிப்ரவரி 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பார்வை கடகத்து மேலே இருக்கும், புதனுடைய பார்வை கடகத்து மேலே இருக்கும், சுக்கிரனுடைய பார்வையும் இருக்கும், செவ்வாயுடைய பார்வையும் இருக்கும். இது எல்லாமே நாலுமே நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் 1 by 1 மூவ் ஆக ஆரம்பிக்கும். பிப்ரவரி மந்த் வந்து முதல்ல மூவ் ஆகுறது புதன். அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. புதன் எப்போல்லாம் உங்களுக்கு மறைஞ்சி போகிறாரோ அப்போல்லாம் உங்களுக்கு ஆதாய பலன் நடக்க போதுன்னு. ஸோ புதனை பற்றி இங்கே ஸ்கோர் பாசிட்டிவ் டிக் அடிச்சிடுறேன் கடகத்துக்கு. அடுத்தது சுக்ரன். வீனஸ் வந்து உங்களுக்கு அதே கடகராசியை பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக 8th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணிடுவார். எப்போனா 6th of February 8th ஹவுஸ்க்கு சுக்ரன் மூவ் பண்ணுவார். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக அதை ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு ஹெல்த்து, ஹாப்பினஸ், வெஹிக்கிள் சம்மந்தப்பட்டது, ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ இந்த ஹெல்த்து, வெல்த்து, ஹாப்பினஸ், ஃபேமிலி ஸ்டேட்டஸை பார்க்கும்போது சுக்ரன் 8ல் போகும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம், பொருளாதாரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம், செலவுகள் சடனாக கொண்டு வரலாம், எதிர்பார்க்காத செலவுகள் திடீர்னு கொண்டு வரலாம், திடீர்னு ஒரு மாற்றம் கொண்டு வரும், திடீர்னு ஒரு வாகனத்தை மாற்றுற மாதிரி வரும், அந்த மாதிரி சடனாக ஒரு சேஞ்சை கொண்டு வரும். கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு இருக்குது, சேஃப். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா சூரியன். அவர் வந்து 13th February 8th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணுறார். ஸோ லார்ட் ஆஃப் 2 and 8 2 கூடிய சூரியன் 8ஆம் இடத்துல மறையும். 2 உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வாக்கு. 8 அப்போ நீங்கள் சொல்கிற செல்வாக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஆட்டம் காணும். அதனால் கமிட்மெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. அந்த டைமில் யார்கிட்டையும் வந்து அதிகாரமாக ஒரு ஆர்டர் போடுற மாதிரி பேசுகிறத தவிர்க்கலாம். டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த்து, ஃபேமிலி, பேரண்ட்ஸுடைய ஹெல்த்து. அடுத்தது ராகுவோட எல்லாரும் அப்படியே ஒன்று ஒன்றா பின்ன ஆரம்பிச்சிருவாங்க. புதன் ஒரு பக்கம், சுக்ரன் ஒரு பக்கம், சூரியன் ஒரு பக்கம். இன்னும் ஸ்டில் செவ்வாயோடைய பார்வை இருக்குது. அது கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு. ஏன்னா உங்களுடைய கெரியர் அண்ட் ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு
செவ்வாய் தான் மெயின் பிளானட். அவர் 23rd அன்னைக்கு அவரும் ஷிஃப்ட் ஆகிறார். ஸோ பிப்ரவரி மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆல் ஆஃப் சடனாக சில அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் காமிக்குது. ரொம்ப நிறுத்தி நிதானமாக முடிவு எடுக்கிறது ரொம்ப நல்லது. பொறுமை இழக்காமல் இருக்கணும். சில சமயத்தில் உங்கள் மேலே வீணான ஒரு பழியோ இல்லை வீணான ஒரு சுமையோ வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருந்தீங்கன்னா இதெல்லாம் மாதக்கோள்கள், ஜஸ்ட் 30 டேஸ்க்கு மேலே இருக்காது. அதுவே நகர்ந்துடும். பிரச்சனை தானாக விலகிடும், தானாக முடிவெடுக்கும், தானாக மாறும். பொறுமை தான் உங்களுக்கு நிறைய வேணும். கடகம் டிஃபால்ட்டாக சந்திரனுடைய ராசியில் பிறக்கிறவங்க எமோஷனலானவங்க. ஒரு விஷயம் நடந்தால் அதை மனதளவில் ரொம்ப டீப்பாக எடுத்துகிட்டு அதை திங்க் பண்ணி அதனால் வருத்தத்தை ஏற்படுத்துறதும் சந்திரனுக்கு உண்டு. அதை அப்படியே மறந்து மறுபடியும் அடுத்த வேலையை பார்க்குறதுக்கும் அந்த சந்திரனுக்கு உண்டு. பட் நான் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்னென்னா, எல்லா 1 by 1 எல்லாம் 8th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணும்போது அங்கே குருவுடைய சப்போர்ட் இருக்கான்னு பார்ப்போம். அவர் ஆல்ரெடி அங்கே 12th ஹவுஸில் பொசிஷனில் இருக்கார். 12th ஹவுஸுங்கிறது அவருக்கு ஸ்தான பலம் கிடையாது. ஸ்தான பலம்னா என்னென்னா, இந்த 12வது இடத்துக்கும் இந்த முதல் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் என்ன வித்தியாசம் நான் சொல்கிறேன். இப்போ உங்கள் தலைக்கு மேலே நீங்கள் ஒரு கேப் போட்டுக்கிறீங்க. யார் பார்த்தாலும் கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு கேப் போட்டுருக்கீங்க, அந்த கேப் இந்த கலரில் இருக்குது, இந்த டிசைன் இருக்குது, இந்த லோகோ இருக்குது, இந்த சிம்பிள் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் சப்போஸ் ஒரு ஷூ போட்டிருக்கீங்க, அது காலு கீழே போடுறது, அந்த ஷூக்கு பேஸில் ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு 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 கலரோ இல்லை ஒரு ஸ்டிக்கரோ ஒட்டி வச்சு யாரால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுதான் 12th ஹவுஸ். 12th ஹவுஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மறைவான ஒரு இடம். அப்போ குரு ஒரு சுப கிரகம். அப்போ நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் சொல்கிறேன், இது உங்களுக்கு சிம்பிளாக ஒரு புரிதுக்காக சொல்கிறேன். கடகராசியை சேர்ந்துருக்கீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் 8th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி அங்கே 12th ஹவுஸில் குரு இருக்கார். அப்போ எதுவும் பெருசாக ஹைலைட்டிங்காக உங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்கோர் வரல. கரியர் அண்ட் ப்ரொஃபஷனுக்கு செவ்வாய் 23rd மறைகிறாரு. லக் அண்ட் ஃபார்ச்சுனுக்கு இந்த பக்கம் சுக்கிரன், வெல்த் மணி ஸ்டெபிலிட்டிக்கு குரு. அப்படி ஒவ்வொன்றும் மறையும் போது என்னன்னா, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அமைதியாக கடவுளே இந்த மாதத்தை எப்படியாவது நான் கடந்து வரணும்னு சொல்லி தினம் பிரார்த்தனையோடு அப்படியே கடந்துட்டால் பிரச்சனைகள் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபேமிலி லைஃப்க்கும் பொருத்திக்கலாம், இது உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கும் நீங்கள் பொருத்திக்கலாம். ஒரு மாணவராக இருந்தீங்கன்னா உங்களுடைய படிப்பு, உங்களுடைய எக்ஸாம், உங்களுடைய ப்ரிப்ரேஷன், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய வெளிநாடு யோகம், உங்கள் யூனிவர்சிட்டி சாய்ஸ் எதுவாக இருந்தாலுமே ரொம்ப யோசித்து, ரொம்ப பிளான் பண்ணி, ரொம்ப பொறுமையாக இருந்து, நிறைய டைம் இருக்குன்னா கொஞ்சம் தள்ளி போடலாம். முடிவுகள் எடுக்கிறதையும் அதை பற்றி சிந்திக்கிறதையும் கொஞ்சம் தள்ளி போடலாம். பெண்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த மனநிலை எப்படி இருக்கும்? குறிப்பாக கடகமே ஒரு பெண் ராசி. கடகத்தில் பெண்கள் பிறந்தால் எப்போவுமே அமைதியான, ஆனந்தமான, சந்தோஷமான வாழ்க்கையை வாழன்ற ஆர்வம், ஆசை அதிகமாக இருக்கும். பட் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்ப்போம். சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்த பெண்கள் குறிப்பாக பெற்றோர்களிடத்தில் வளரும் போது ரொம்ப ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் வளர்கிறாங்க. ஒரு பிரின்சஸ் மாதிரி இருப்பாங்க. ஏன்னா அந்த சந்திரனை ஒரு தந்தையாக அந்த ராசியில் பிறக்கிற பெண்களை அவங்க கொண்டாடுவாங்க. பட் திருமணத்துக்கு பிறகு ஸ்டோரி 50-50 ஆப்ஷனில் போகும். அந்த கலஸ்திரம் கரெக்டாக அவங்களுக்கு மேட்ச் ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் பார்ப்பீங்க. சரியாக மேட்ச் ஆகாத போது அது ஒரு போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும். அந்த சந்திரன் அப்புறம் அது தேஞ்சி வளர்கிற மாதிரி ஸ்கோரை காமிக்கும். ஸோ அதனால் அந்த சாய்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான். இந்த பிப்ரவரி மாதம் 2026 நான் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனம், உடல், குடும்பம் ரொம்ப பாரமாக தெரியும். ரொம்ப ஜாஸ்தியாக பெயின் இருக்குது, வலிக்குது, இது என்ன இவ்வளோ சுமைகளாக இருக்கே வாழ்க்கை, இவ்வளோ போராட்டமாக, பொருளாதாரத்தில் போராட்டம், குடும்ப வாழ்க்கையில் போராட்டம் அப்படின்னு இருந்ததுன்னா பொறுமையை இழக்காமல் இருங்க. இதெல்லாம் 1 மந்தில் மாறக்கூடியது. அதை தயவு செஞ்சு மனசில் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா கடந்து வர முடியும். நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரார்த்தனையும் பக்தியும் உங்களுக்கு கை கொடுக்கும். நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். ரொம்ப எமோஷ்னலாக அதை திங்க் பண்ணாதீங்க. வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும், மறையும், போயிடும். ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டெஃபினட்டாக யூ ஹேவ் டு டேக் கேர். ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க. உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ், உங்கள் டெய்லி லைஃப் ரொட்டீன் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே 8th ஹவுஸில் போச்சுன்னா ஹெல்த், மைண்ட், உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட பிளானிங், உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, உங்களுடைய அப்ரோச் எதுவாக இருந்தாலுமே ஒரு சுற்றி வளைச்சு தான் பலன் கிடைக்க போகுது. குறிப்பாக 8ஆம் இடம் அப்படிங்கிறதே ஒரு போராடுற இடம் தான். அதுவும் சனியோடைய வீடு அது. அதனால் ஹெல்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கண்டிப்பாக எடுத்துங்க. டேக் கேர்.
சிம்மம் ஆல்மோஸ்ட் நிறைய மாதங்கள் நிறைய போன வருடம் ஃபுல்லாகவே சரியாக நான் வந்து ப்ரிடிக்ஷன் பாசிட்டிவாக ரொம்ப ஹோப் கொடுக்கல. இந்த February 2026 எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த வருஷ பலன் நான் ஏற்கனவே கொடுத்துட்டேன். சிம்மம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குன்னு. பட் மந்த்லி சில டிரான்சிஷன் வந்து சம்டைம்ஸ் ஃபேவராக இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். 6th ஹவுஸில் உள்ள எல்லா கோள்களும் அப்படியே 7th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க சிம்மத்துக்கு. ஸோ சிம்மத்தை தான் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆல்ரெடி சிம்மத்தில் கேது இருக்கார். உங்களுக்கு ஒரே ஒரு நல்ல கிரகம் எனக்கு இந்த சமயத்தில் எனக்கு ரொம்ப ஆதரவானவன் என் நண்பன், எனக்கு ரொம்ப உறுதுணையாக ஒருத்தன் இருக்கான், என்னை காப்பாற்றிக்கிட்டே இருக்கான், எனக்கு பணத்தை கொடுத்துட்டே இருக்கான், எனக்கு சப்போர்ட் பண்ணுறான், அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு தான் பண்ணுறாரு. ஸோ குரு வந்து உங்களுக்கு 11th ஹவுஸில் அந்த 11ல் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட், கெயின், மணி, சப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காரு. என்ன இழந்தாலும் திரும்ப ஒன்று கொண்டு வந்து கொடுக்குறாரு, குரு கொடுக்குறாரு. அவருடைய பாசிட்டிவிட்டி வந்து இன்னொரு அட்வான்டேஜாக இந்த மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஈச் அண்ட் எவ்ரி பிளான்ட் ஒன்றுனா ஷிஃப்ட் ஆகும். உதாரணத்துக்கு மகரம்லேருந்து கும்பத்துக்கு ஷிஃப்ட் ஆக போகுது. புதன் முதல்ல போயிடுவார் 4th of February, சுக்கிரன் 6th of February, சூரியன் உங்கள் ராசிநாதன் சூரியன், சிம்மத்தில் நீங்கள் பிறந்திருப்பீங்க, சூரியன் வந்து உங்கள் ராசிநாதன், சிம்ம லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னநாதன் உங்கள் சூரியன், அவர் கரெக்டாக வந்து 13th February அவரும் ஷிஃப்ட் ஆகிடுவார். அதுக்கடுத்து 23rd February உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து ஷிஃப்ட் ஆகும். இப்போ செவ்வாய் வந்து பிரச்சனை இல்லை, அது 6ல் உச்சமாக இருந்தாலும் பலன்தான், 7ல் மூவ் பண்ணால் அந்த பார்வை பலம். பட் என்னென்னா எல்லாமே ராகுவோடு சேர்ந்துருக்கும். பொதுவாகவே சூரியன் சந்திரன் ராகு கேதுவோட சேராமல் இருந்தால் நல்லது. சூரியன் வந்து ஒரு ஒளி, சந்திரன் வந்து இன்னொரு ஒளி. பகல் பொழுது சூரியன், இரவு பொழுது சந்திரன். இந்த இரண்டுமே இரண்டு ஒளி கிரகங்கள் சொல்லுவோம். அது இரண்டுமே வந்து ராகுவோட சேராமல் இருக்கணும், இல்லை கேதுவோட சேராமல் இருக்கணும். பட் இந்த மாதம் எல்லாமே ராகுவோட சேர்ந்துருக்கும். ஆனால் குருவுடைய பார்வை வந்து 11ஆம் இடத்துல இருக்கிற குருவுடைய பார்வை வந்து அது மேலே விழும். ஸோ ஒரு பக்கம் அது ஒரு தோஷம், இல்லை அது ஒரு குழப்பம்னு எடுத்தாலும் கூட பார்வை என்ன பண்ணுது, அதை வெளிச்சத்தை கொண்டு வருது, நிவர்த்தி செய்யுது. ஸோ ஒரு நிவர்த்தி அடைகிற பலன் வந்து அந்த இடத்துல உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ சிம்மத்துக்கு வந்து நிறைய நல்ல பலன் நடக்குமா அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்ததுன்னா அட்லீஸ்ட் கெட்ட பலன் நடக்காமல் தடுக்கும், அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ப்ரொஃபஷனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த கரியர் அண்ட் ஃபினான்ஷியல் பிளான் வந்து சுக்கிரன் ராகுவோட சேர்றாரு. குழப்பம் வரும். ஒன்றை மாற்றலாமா வேண்டாமா, வேலை இழந்துட்டோமே சரி பண்ணிக்கலாமா முடியாதா, திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா, பிஸ்னஸ் பண்ணலாமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, குழப்பம் வரும். அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு February மாதத்தை வந்து ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள், ஒரு வேலை இருக்குது, ஒரு தொழில் இருக்குது, ஒரு வருமானம் இருக்குது, ஒரு பதவி இருக்குது, ஒரு அதிகாரம் இருக்குது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதே ஒரு நல்ல ஒரு புத்திசாலித்தனமான முடிவு. ஏன்னா பார்வை நல்லா இருக்குது. வெறும் ராகுவோட சேரும் போது சில மனக்குழப்பம், திடீர்னு மன மாற்றம் தான் வரும். பட் விதியில் எதுவும் பெருசாக மாற்றத்தை கொண்டு வரல. அப்படியே கொஞ்சம் அமைதியாக போனால் அது சரி பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். குடும்பம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயம் 8ஆம் இடத்துல கரெக்டாக சனி இருக்குது. குரு என்ன தான் 11ல் இருந்தாலும் திருமண ஏற்பாடு செய்யலாம், வரன் அமையலாம், பொருத்தம் ஏற்படலாம். பட் 8ஆம் இடத்துல சனி இருக்குது. அது அந்த மாங்கல்ய பலனை வந்து கொண்டு வந்துருமா, அது நிம்மதியாக நடத்த விடுமான தடை ஏற்படுத்தும். ஸோ அந்த தடைகள்லாம் மீறி தான் நீங்கள் அதை செய்யணும். அதுக்கு உங்கள் முயற்சியும் அதிகமாக இருக்கணும், கடவுளுடைய அனுகிரகமும் அதிகமாக இருக்கணும். அந்த பிரார்த்தனையும், உங்களுடைய சின்சியரான பிரார்த்தனையும் கண்டிப்பாக சேர்ந்து இருந்தால் அந்த பலன்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2026 February பலவிதமான சிந்தனைகளும் பலவிதமான எண்ணங்களும் ஒன்றாவே வந்து நிற்கும். ஒரே நபர் 5 விஷயத்தை பண்ணுறதுக்கு தயாராகிற மாதிரி நிற்கும். பட் ஆலோசனை பெற்று செய்யுங்க. அதை வந்து நீங்கள் வேகத்தை இழந்து ஒரு அவசரத்தில் வந்து நீங்கள் வந்து அறிவை இழந்து செய்ய வேண்டாம். நல்ல ஆலோசனை பெற்று செய்கிறது நல்லது. ஸோ சிம்மம் 2026 Februaryயில் பெண்கள் இல்லத்தரசிகள் பாரமான ரொம்ப ஒரு சுமையான ஒரு காலம்தான், நான் இல்லைன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன். மெயினாக வந்து ஹெல்த் வந்து கண்டிப்பாக நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கணும். ஏன்னா 8th ஹவுஸில் சனி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து வயிறு, அடிவயிறு, இடுப்பு சம்மந்தப்பட்டது, முட்டு, ஜாயின்ட் சம்மந்தப்பட்ட பெயின், ஸ்ட்ரெஸ். இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது வந்து பல காரணங்கள் இருக்கலாம். ஃபேமிலியால் வரலாம், ஒர்க்கால் வரலாம், டிஃபால்ட்டாக உங்கள் ஹெல்த்தால் வரலாம், உங்களுடைய எண்ணங்களால் வரலாம், ஓவர் திங்கிங்கால் வரலாம், இல்லை நீங்கள் நினச்ச பிளான் படி எதுவுமே நடக்காதனால வரலாம். பட் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது யார் கொடுக்குறாரு, உங்களுக்கு சனி தான் 8th ஹவுஸில் கொடுக்குறாரு. என்ன நடந்தாலும் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ நிறைவேறாத மாதிரியே தோணும். அதுதான் சிம்மத்துக்கு இப்போ நடக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை பேலன்ஸ் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மைண்டை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி மெடிடேஷன் பண்ணணும். ஸோ ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு மைண்டை கொண்டு வரணும்.
ஒரு பக்கம் எமோஷன்ஸ் இருக்கும், ஒரு பக்கம் நாலேஜ் இருக்கும், ஒரு பக்கம் விஷஸ் இருக்கும், ஒரு பக்கம் நிறைய ஆசைகளோடு இருப்பீங்க. இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல அப்படியே ஒரு ஜீரோவில் கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ஜீரோ ஆகிடும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுங்கள். ஹெல்த்து, ஆரோக்கிய ஸ்தானம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா சிம்மம் கண்டிப்பாக இந்த மாதம் மட்டும் கிடையாது, இந்த வருடம் முழுக்கவே டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரைவ் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு முயற்சி பண்ணுறீங்க, பலமான பாரமான பொருளை வந்து நீங்கள் சுமக்கிறீங்க, லிஃப்ட் பண்ணுறீங்க, எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஜிம், யோகா, ஸ்போர்ட்ஸ் எதுவாக இருந்தாலுமே டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஏன்னா அந்த 8th ஹவுஸில் சனி வந்து எந்த மந்த் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாரேன்னு சொல்ல முடியாது. பர்டிகுலராக பிப்ரவரியில் க்ளோஸாக இருக்காங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன், செவ்வாய், புதன், குரு அண்டு சனி ரொம்ப க்ளோஸாக வருவாங்க, எல்லாம் பக்கத்து பக்கத்து இருப்பாங்க. இதில் இன்னும் அடுத்த மாதமும் எல்லாம் சனியோட ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. இப்போ ராகுவோட சேர்ந்துருக்காங்கன்னா அடுத்து சனியோட சேருவாங்க. ஸோ இவங்களாம் மாதந்தோறும் நகரக்கூடியவங்க, மந்த்லி பிளான்ஸ். ஸோ அதனால் டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். ட்ராவல் பிளான்லேயும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கவனமாக முடிவெடுக்க வேண்டிய மாதம் பிப்ரவரி 2026 சிம்மம். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி யோசித்து நிதானமாக முடிவெடுங்க. குறிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் அட்வைஸ் தான் நான் கொடுக்குறேன். 8th ஹவுஸில் சனி இருக்கிறதுனால அசையாத சொத்து வாங்கும் பொழுது நல்லா பேப்பர்லாம் செக் பண்ணி தரவாக பார்த்து வாங்குங்க. மெயினாக வாஸ்து தோஷம் இல்லாத பார்த்து வாங்குங்க. போகிற இடம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கணும்னா அதோடைய வெஸ்ட் டைரக்ஷன். ஏன்னா சனி 8th ஹவுஸில் இருந்தால் வெஸ்ட் டைரக்ஷனில், சவுத் வெஸ்ட் டைரக்ஷனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பார்த்து வாங்குங்க. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் வந்து சொல்லும் போது எனக்கும் தெரியுது, இது வந்து மாதம் வந்து உங்களுக்கு எப்போயுமே ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரியே இருக்குது. பட் என்ன பண்ணுறது, அந்த மாதிரி டிரான்சிஷன் இருக்குது. நல்ல டைம் வரும்போது டெஃபினட்டாக நான் பாசிட்டிவாக சொல்லுவேன். ஹோப்ஃபுல்லி நல்லபடியாக நடக்கட்டும். வாழ்த்துக்கள். கன்னி ராசி. கன்னி ராசி வந்து நமக்கு வந்து February 1 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் 5th ஹவுஸில். லாஸ்ட் ஜான்வரியில் வந்து ரொம்ப நல்ல பலன் தான் கொடுத்தேன் கன்னி. ஏன்னா எல்லாரும் 5th ஹவுஸில் இருந்தாங்கன்னு சொன்னோம்னா அதோட ஆக்டிவேஷன் இஸ் வெரி குட். பார்வையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் 6th ஹவுஸ்க்கு 1 by 1 ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு பேட்டில் ஃபீல்டு, போர்க்களம் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு புதன் மாறுவார். மனதில் ஏகப்பட்ட குழப்பமும் ஏகப்பட்ட மாற்றமும் வர ஆரம்பிச்சிடும். என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், எங்கே மாறலாம், எங்கே வேலையை மாற்றலாம், எங்கே வீட்டை மாற்றலாம், வாழ்க்கையை மாற்றலாமா, நண்பர்கள் சரியில்லையா, நமக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க சரியில்லையா, இப்படி ஏகப்பட்ட குழப்பம் கொண்டு வந்துடும் புதன். அடுத்து சுக்கிரன் மாறும். அது வந்து ஃபினான்ஸ். இந்த பேங்க்லேருந்து பணத்தை அந்த பேங்க்கில் போடலாமா, இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாமா, ஸ்டாக்கில் போடலாமா, ஷேர்ஸில் போடலாமா, ட்ரேட் பண்ணலாமா, கிரிப்டோவா, பிட்காயினா, அதுவா இதுவான்ற ஒரு குழப்பத்தை அடுத்து சுக்கிரன் கொண்டு வரும். அப்புறம் ஃபேமிலியை பற்றியும் கொண்டு வந்துடும். ஃபேமிலியில் வந்து சின்ன சின்ன சச்சரவுகள்லாம், இந்த வாழ்க்கை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ட்ராப் பண்ணிடலாமா, குவிட் பண்ணலாமா, வித்ட்ரா பண்ணலாமா, இல்லை வேண்டாமா, செட் ஆகுமா, செட் ஆகாதா அப்படின்ற டவுட். அடுத்தது சூரியன். அது பதவி சம்மந்தப்பட்டது. இந்த பொறுப்பை நம்ம வச்சுக்கலாமா, கொடுத்துடலாமா, தலைவலியாக இருக்குது, இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாற்றமாக இந்த கன்னிக்கு வந்து இந்த Februaryயில் கொண்டு வரும். அடுத்த விஷயம் வந்து பார்க்குறது வந்து செவ்வாய். ஸோ செவ்வாய் வந்து ஹெல்த், ஆர்கியூமெண்ட்ஸ், தேவையில்லாத மற்றவங்களோட மனஸ்தாபம், ஒரு தேவையில்லாத ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், இந்த மாதிரிலாம் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மொத்தத்தில் February மாதத்தில் பார்த்தீங்கன்னா 4th of February புதன் மாறுறாரு, 6th of February சுக்ரன், 13th of February சூரியன், 23rd February செவ்வாய். அங்கே ராகு ஆல்ரெடி இருக்குது 6th ஹவுஸில். ஸோ கன்னி 6ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்த கோள்கள். ஒரு மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மாதம் இது. ஸோ குழப்பமான மாதத்தில் நான் உங்களுக்கு கொடுக்குற மேலான ஆலோசனை வந்து ஒன்று தான். ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு அதில் ஏதோ ஒரு கலங்களுக்கு உண்டான பொருட்களை போட்டு அப்படி கலக்கி விட்டோம்னா எல்லாம் வந்து குழம்பி தெளிவில்லாமல் இருக்கும். நம்ம அமைதியாக ஒரு 5 நிமிஷம் இருந்தோம்னா அதுவே அப்படியே செட்டில் ஆகும், ஒரு தெளிவு தெரியும், அதை ஃபில்ட்ரு பண்ண முடியும். அப்படி தான் February மாதத்தை நான் உங்களுக்கு பார்க்குறேன். கன்னி அமைதி இல்லாத குழப்பமான தெளிவற்ற ஒரு மாதம். ஸோ வேலை பற்றின முடிவு, வாழ்க்கை பற்றின முடிவு, உங்கள் பார்ட்னர், லைஃப் பார்ட்னரை பற்றின முடிவு எதையுமே எடுக்காமல் அமைதியாக விட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஞானத்தையும் ஒரு தெளிவையும் கொடுத்துரும். இதான் உங்களுக்கு முதல் ஆலோசனை நான் சொல்கிறேன். அடுத்த விஷயம் நான் வந்து பார்க்குறது என்னென்னா, ஒரு ஜாபில் ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸில் அதிரடியான மாற்றத்தை செய்யலாமா, இல்லை பொறுமையாக நிதானமாக யோசித்து பொறுத்திருந்து காத்திருந்து அடுத்த மாதம் அதை பற்றி சிந்திக்கலாம்னா தள்ளி போடலாம். எவ்வளோ தூரம் உங்கள் ஐடியாஸை தள்ளி போட முடியுமோ தள்ளி போடலாம். முக்கியமான சந்திப்பு, முக்கியமான மீட்டிங், முக்கியமான ப்ரப்போசல்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போடலாம். அக்செப்ட் பண்ணுறதை கூட நிறைய விஷயத்தை தள்ளி போடலாம்.
அதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் கூட இந்த மாதம் வந்து ஒரு சின்ன சின்ன குழப்பம், சின்ன சின்ன சண்டை, சச்சரவு, மெயினாக ஃபைனான்ஷியலாக வரக்கூடிய ஆர்கியூமெண்ட்ஸு, சொத்து வாங்குறதை பற்றின ஆர்கியூமெண்ட்ஸு, செட்டில்மெண்ட்டை பற்றின ஆர்கியூமெண்ட்ஸு, யூ ஹேவ் அ பிளான், உங்கள் பார்ட்னர் ஒரு பிளான் வச்சுருப்பாங்க, அதில் ஒரு ஆர்கியூமெண்ட், இந்த மாதிரி வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் காமாக அதை ரிலாக்ஸாக கொண்டு போய் முடிவு எடுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்கிறேன். அடுத்த விஷயம் நம்ம வந்து பார்க்குறது மாணவர்கள். ஸோ மாணவர்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற மேலான ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, 10ல் குரு உங்களுடைய ரெகுலரான ரொட்டீனுங்கிறது நீங்கள் படிக்கிறீங்க, ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க. ஸோ உங்களுடைய டியூட்டியை நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க, யூ ஹேவ் நோ அதர் ஜாப். அது கண்டினியூவாக அழகாக மெயின்டைன் பண்ண முடியும். பட் அதர் தென் தட் வேறு ஒரு சிந்தனை, வேறு ஒரு முயற்சி, ஃப்யூச்சரை பற்றி ஓவர் திங்கிங், ஃப்யூச்சரை பற்றி இப்போவே ரொம்ப திங்க் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது அப்ளை பண்ணுறது, அதுக்கு ஏதாவது லேர்ன் பண்ணுறது, அதுக்கு ஏதாவது போய் ஜாயின் பண்ணணும், அதுக்கு யாராவது மீட் பண்ணணும், இதெல்லாம் கொஞ்சம் இந்த மந்த் அவாய்ட் பண்ணலாம். பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்னென்னா ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங் டிஃபால்ட்டாகவே வந்து மிதுனம் கன்னிக்கெலாம் உண்டு. புதனுடைய ராசிகளுக்கு எப்போயுமே திங்கிங் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ அந்த ஓவர் திங்கிங் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணணும்னு சொன்னோம்னா ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வேணும். எப்போவுமே நம்ம ஓவர் திங்கிங்கை வந்து கட் பண்ணோம்ச்சா இன்னும் ஜாஸ்தி திங்க் பண்ணுவோம். அதுக்கு பெட்டர் வந்து நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் என்ன, ஏதோ ஒரு ஒரு கடவுளை நினைக்கலாம், சாண்ட் பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம், ஒரு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த ப்ராக்டிஸ் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதெல்லாம் செய்யும் போது இதெல்லாம் அழகாக நம்ம வந்து கடந்து அந்த நெகட்டிவிட்டிலேருந்து வெளியில் வந்துடுவோம். அப்போ அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். அடுத்து ஹெல்த்து. கண்டிப்பாக கன்னி ராசி சனியுடைய பார்வை நேராக விழுது. சனியுடைய பார்வை தான் கண்ட சனின்னு சொல்கிறோம். இப்போ எல்லாமே 6ஆம் இடத்துக்கு போகிறாங்க. 6ஆம் இடம் தான் ருணரோக சத்ருஸ்தானம். ஸோ கடன், ஒரு பக்கம் எதிரிகள், ஒரு பக்கம் குழப்பங்கள், ஒரு பக்கம் சச்சரவுகள், ஒரு பக்கம் நோய்கள், ஆல்ரெடி சனி பார்வை அங்கே இருக்குது. ஹெல்த் இஷ்யூ. இதில் கண்டிப்பாக வயது வந்து ஒரு 55, 60 கடந்துட்டீங்க அப்படின்னா ஹெல்த்தில் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்குங்க. ஏன்னா அந்த ஸ்பெஷல் கேர் ஏன் எடுத்துக்க சொல்லணும்னா, அந்த 6லேயும் 7லேயும் கிட்டத்தட்ட 6 கிரகம் ஒன்றா போய் பொசிஷன் எடுத்துரும். 6ஆம் இடத்துல வந்து 5 கோள்கள், 7ஆம் இடத்துல ஒரே ஒருத்தர் போதும் சனி. அவர் இந்த 5 பேருக்கு சமமாக வேலை செய்வார். குரு சேஃபாக இருந்தாலும் கூட 10th ஹவுஸில், கேது 12th ஹவுஸில், சந்திரன் மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். சந்திரனும் அந்த 6ஆம் இடத்துல 13லேருந்து 17 சந்திக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். கன்னி ராசி இந்த மாதம் நல்ல ப்ரொடெக்டிங் டெய்டிஸை வர்ஷிப் பண்ணுங்கள். கொஞ்சம் நிறைய தான தர்மம்லாம் கொடுங்க. தான தர்மம்லாம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களை ஆரோக்கியத்தை காப்பாற்றப்படும். நீங்கள் நினைக்கலாம் ரெகுலராக கொடுத்தா தானே காப்பாற்றும், இப்போ திடீர்னு கொடுத்தா ரெகுலராக கொடுக்க முடியலனா கூட இப்போவாது கொஞ்சம் பண்ணுங்கள். அது செய்யும் பொழுது அதுக்கு ஒரு பலன் உண்டாகும். மொத்தத்தில் கன்னி ராசி 2026 பிப்ரவரி மாதம் கவனக்குறைவு இல்லாமல் மிக கவனமாக, அளவுக்கு மீறி சிந்தனை செய்யாமல் அளவான சிந்தனையோட பிரார்த்தனையும் பக்தியிலையும் ஈடுபட்டு ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஒவ்வொரு செயலையும் செய்து வந்தால், சில முக்கிய முடிவுகளை தள்ளி போட்டால் நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் கடந்து நல்லபடியாக வர முடியும். ஏன்னா இதெல்லாமே மந்த்லி டிரான்சிஷன் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் தெளிவுபடுத்துகிறேன். வாழ்த்துக்கள். துலாம் ராசி 2026 பிப்ரவரி மாதம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டிரான்சிஷன் எல்லாத்தையும் டோட்டலாக அப்சர்வ் பண்ணும்போது 4th ஹவுஸ்லேருந்து அது 5th ஹவுஸ்க்கு எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்கும். முதல்ல வந்து புதன் 4th ஆஃப் பிப்ரவரி, சுக்ரன் 6th ஆஃப் பிப்ரவரி, சூரியன் 13th ஆஃப் பிப்ரவரி, 23rd பிப்ரவரியில் செவ்வாய். இப்போ நம்ம வந்து துலாமில் வந்து லாஸ்ட் ஜான்வரியில் ஆல்மோஸ்ட் எல்லாம் 4th ஹவுஸில் இருக்காங்க. ஸோ பார்வை எல்லாம் 10ல் விழுது, இப்போ 11ல் விழ ஆரம்பித்தோம். ஆனால் என்னென்னா இந்த முறை ஒரு சின்ன வித்தியாசம். ராகுவோடு சந்திக்கக்கூடிய புதன், சுக்ரன், சூரியன், செவ்வாய். அப்போ ராகுவோடு சந்திக்கும் போது 100% வெறும் நல்லது தான் செய்யும், நல்ல பலன் தான் கொடுக்கும், மனசை தெளிவுபடுத்தும், பதவி கொண்டு வரும், அதிகாரம் கொண்டு வரும், வாய்ப்பு கொண்டு வரும், வேலையை கொண்டு வரும், பணம் கொடுக்கும், குடும்பத்தை ஆதரிக்கும், இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. காரணம்னா ராகு வந்து சம்டைம்ஸ் அது நல்லதை அதிகமாக செய்யக்கூடிய கிரகம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் உங்கள் பர்த் சார்ட்டில் ராகு தோஷம் பெற்று இருந்தால் அப்போது இந்த கூட்டு கிரகங்கள் சொல்கிறோம்.
இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து தேவையற்ற குழப்பமோ இல்லை தடுமாற்றமோ இல்லை தவறான முடிவோ கூட சம்டைம்ஸ் எடுக்க வைக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா, உங்களுடைய ராசி துலாம், உங்கள் லக்னம் என்ன துலாம், அதுவும் துலாமாக இருந்ததுன்னா, அப்போ அந்த இடத்துல நீங்கள் சிந்திக்க வேண்டியது, உங்கள் பர்த் சார்ட்டில் ராகு யோகமாக இருக்காருன்னா இந்த சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு வந்து பாசிட்டிவான ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுத்துரும். அந்த இடத்துல ராகு தோஷம் ஆகிறாரு, ஜனன ஜாதகம்ல ராகு வந்து எனக்கு வந்து நெகட்டிவாக வேலை செய்கிறார் அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ தான் இதெல்லாம் வந்து குழப்பத்தை கொண்டு வரும். இந்த புரிதலோடு நீங்கள் வந்து அதை அணுகுமுறை செய்தால் நல்லது. அப்போ வந்து ஒரு ஜாப், ஒரு ப்ரொஃபஷன், ஒரு பிஸ்னஸ், ஒரு மணி, ஒரு ஃபேமிலி அப்படின்னு எல்லா வகையிலையும் கமிட்மெண்ட்ஸை பார்க்கும்போது டோட்டல் பிப்ரவரியும் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1 by 1 தான் ஷிஃப்ட் ஆகிறாங்க. அப்போ உங்களுக்கு வந்து முக்கியமாக என்ன நீங்கள் வந்து யோசிச்சு செய்யணும் அப்படின்னாக்கா, இந்த பிப்ரவரி மாதத்தில் பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை சேர்ந்த நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அது பொருளாதார சம்மந்தப்பட்டிருக்கு. ஒரு முடிவு எடுக்கிறீங்க, அது நீங்கள் வாங்குகிற ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டிருக்கு. அந்த முடிவு உங்கள் கல்யாணம் பற்றி இருக்குது, உங்கள் ஃபேமிலி பற்றி இருக்குது, உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி இருக்குது, உங்கள் படிப்பை பற்றி இருக்குது, உங்கள் பொருளாதார முதலீடை பற்றி இருக்குது, இல்லை ஒரு வேலையில் மாற்றத்தை பற்றி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அந்த துறையை சார்ந்த நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட அட்வைஸை கேட்டு செய்கிறது நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை 3 முறை ஒரு செக்லிஸ்ட், அது உண்மையிலேயே சரியான முடிவாக அதை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத சிந்திச்சு எடுக்கிறது நல்லது. ஏன்னா பிப்ரவரி மாதத்தில் இந்த ராகுவோடு சேர்ந்த கோள்கள் சடனாக ஒரு முடிவு எடுக்க வைக்கும், சடனாக ஒரு மாற்றத்தை வந்து ஏற்றுக்கொள்ள வைக்கும், சடனாக அதை அக்செப்ட் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த அக்செப்ட் பண்ண விஷயத்தை மாற்றலாமான்னு நினைக்கும். அது தவறா சரியான்ற ஒரு குழப்பம் கூட பின்னாடி வரும். ஸோ நான் ஒரு முன்னெச்சரிக்கையோடு அதை நல்லா தரோவாக ரீட் பண்ணி தரோவாக செக் பண்ணி அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணுறது நல்லதுன்னு தான் நான் சொல்கிறேன். திருமண முயற்சியில் இருக்கிறவங்க, கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, குருவுடைய பார்வை எல்லா கோள் மேலேயும் விழுந்துடும். குறிப்பாக சுக்கிரன் மேலே, செவ்வாய் மேலே, அந்த புதன், சூரியன். அப்போது அந்த குருவுடைய பார்வை வந்து விழுறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, சுபகாரியங்களை செய்யலாம். பட் ஆனால் மனசில் ஒரு பயம் வரும். இது நமக்கு நல்லபடியாக கொண்டு போகுமா, இதில் ஏதாவது எதிர்மறையாக நடக்குமா, இது ஃப்யூச்சருக்கு செட் ஆகுமா, தேவையற்ற பயம். ஸோ அதை நீங்கள் வந்து விளக்கிடலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நிறைய ஐடியாஸ், இதை செய்யலாம், அதை செய்யலாம், இங்கே போகலாம், அங்கே போகலாம், இதை கொஞ்சம் படிச்சுக்கலாம், அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், நிறைய ஐடியாஸ். நானே ஸ்போர்ட்ஸ்மேன், நானே ஆர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட், நானே வந்து இந்த எஜுகேஷன் இந்த இது பண்ணுவேன், அதை பண்ணுவேன். ஓவர் கன்ஃபியூஷன், ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு வேண்டாம். ஏன்னா மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் இருக்கிறதுனால அப்படி தோணும். ஒரே ஒரு ஐடியா எடுங்க, அந்த ஒரு ஐடியாவை நீங்கள் வந்து பர்சியூ பண்ணுங்கள், அதையே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் நான் அப்படின்னு சொல்கிறேன். பெண்கள் இல்லத்தரசிகள், இந்த மாதம் பிப்ரவரி 2026 பொறுத்த வரைக்கும், துலாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் இல்லத்தரசிகளுக்கு இது வந்து குழம்பிய மனமா அல்லது தெளிவற்ற மனமா, இல்லை நம்ம ஆசை நிறைவேறிச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதா, இல்லைனா இது கிடைக்கும் கை கெட்டது வாய் கெட்டுமா, இப்படின்ற மாதிரி ஒரு பலவிதமான குழப்பங்கள் இருக்கும். எப்பவுமே ஒன்று தான் நான் சொல்வேன், ஒரு விஷயம் வந்து 100% ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இது நமக்கு ஓகே, இது நமக்கு மேட்ச் ஆகுது ஆகலை அப்படிங்கிற முடிவு வரலைன்னா அதை எடுக்கவே கூடாது. பிப்ரவரியில் நீங்கள் வந்து நல்ல ஆலோசனைக்கு அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாக, பர்டிகுலர் விஷயம் வந்து உங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியோ, பர்டிகுலர் விஷயம் வந்து ஒரு பொருளாதார ரீதியாக ஏதோ ஒன்று இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், அதை அடுத்த மாதம் தள்ளி போட்டால் நல்லதுன்னு நான் சொல்கிறேன். ஹெல்த்து, மனசு தான் இது வந்து உடல் சம்மந்தப்பட்டதை விட மனசு தான். மனம் வந்து குழப்பம், மனதில் தேவையில்லாத ஒரு குழப்பம், தேவையில்லாத ஒரு புரிதல் இல்லாத, இனம் புரியாத ஒரு கவலை, ஏக்கம், வருத்தம், எதிர்காலத்தை பற்றின சிந்தனை, தெளிவில்லாத மனம், குழம்பிய மனம், தவறான கருத்து, தவறான புரிதல், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள். அதை ஸ்கிப் பண்ணிடணும். எப்பவுமே வந்து இந்த ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நினைப்பேன். நமக்கு பிடிச்சா ஒரு விஷயத்தை பார்க்கலாம், பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடலாம். துலாம், இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் வந்து கடந்து செல்ல பழகினால் நல்லதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி 2026 பிப்ரவரி மாதம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 3rd ஹவுஸ்லேருந்து எல்லாரும் 4th ஹவுஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறாங்க.
குரு 8th ஹவுஸில் பொசிஷனில் இருப்பார், சனி 5th ஹவுஸில். நான் வந்து ஒன்று சொல்கிறேன், ஞாபகம் வச்சுங்க. விருச்சிகத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த ராகுவோடு இப்போ எல்லாரும் ஒன்றா சேர போகிறாங்க, இன்க்ளூடிங் உங்கள் ராசிநாதன் செவ்வாய். 5ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த 4ங்கிறது வந்து கேந்திரமாகவும் 5ங்கிறது திரிகோணத்தில் ஒரு வீடாக வந்துடுது. ஸோ 4th ஹவுஸில் ஒரு அசுபர் ராகு, 5th ஹவுஸில் ஒரு அசுபர் சனி. அடுத்தது 8th ஹவுஸில் ஒரு சுபர், உங்களுடைய சுபர் யாருன்னா குரு தான், அவர் 8th ஹவுஸில். இப்படிப்பட்ட ஒரு பிளானட்டரி பொசிஷனில் உங்களோட 10ஆம் இடம், உங்களுடைய கர்மா, உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை, உங்களுடைய அடையாளம், அங்கே கேது. எப்படி இருக்கும் பிப்ரவரி மாதம்? விருச்சிகம் அமைதியும் பொறுமையும் இருந்ததுன்னா பிப்ரவரி மாதத்தை நீங்கள் கடந்து செல்லலாம். ஆத்திரமும் அவசரமும் படாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இந்த 4ஆம் இடங்கிறது திடீர்னு வீட்டை மாற்று, திடீர்னு வேலையை மாற்று, திடீர்னு ஊரை மாற்று, திடீர்னு சூழ்நிலையை மாற்று, சடன் சேஞ்ச் அப்படிங்கிறத கொண்டு வரது தான் விருச்சிகம். ஸோ விருச்சிகம் அப்படிங்கிறது என்னென்னா 2026 பிப்ரவரி மாதத்தில் புத்தி மனசு சம்டைம்ஸ் அதிரடியாக வேக வேகமாக ஒரு மாற்றத்தை நோக்கி பயணம் செய்யும். அந்த மாற்றத்தை நோக்கி பயணம் செய்யும் பொழுது அது வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். இதை முன்கூட்டியே சொல்கிறேன். யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் வெல். ஒரு ஆப்ஷன் பி, ஒரு ஆப்ஷன் சி எப்பவுமே தயார் பண்ணி வைக்கிறது நல்லது. ஒருவேளை ஒன்று பொருந்தலை, சூழ்நிலை செட் ஆகலை, அது ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் என்னங்கிறத தயாராக இருக்கிறது நல்லது. விருச்சிக ராசி வேலை, வாழ்க்கை, வீடு, வாகனம், வசதிகள், ஒரு பொருள் வாங்கக்கூடிய சூழ்நிலை, ஒரு திருமணம் ஏற்பாடு, அதுக்குண்டான முயற்சி, குடும்ப வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஆனால் நல்லா இல்லை, திருப்தியாக இல்லை ஆனால் எல்லாமே இருக்குது, குழப்பமாக இருக்குது, இன்னும் பூர்ணமான சந்தோஷமாக இல்லை, எதிர்பார்த்தது நடக்கலை ஆனால் ஏதோ நடந்துகிட்ருக்கு. இப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் தான் அந்த விருச்சிக ராசியுடைய மனநிலை போயிட்டுருக்கு. ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனல் எல்லாருக்குமே வந்து பெரிய எதிர்பார்ப்போடு எல்லாம் வெறி கொண்டு காத்துட்ருக்கீங்க. ஆனால் குரு பார்வையாவது குறைஞ்சபட்சம் வரணும், அது ஜூனில் வந்துடும். பிப்ரவரியில் வந்து அதுக்குண்டான முயற்சி, அதுக்குண்டான ஈடுபாடெல்லாம் செய்யலாம். இல்லை கொஞ்சம் அமைதியாக அந்த இருக்கும் வேலையில் அப்படியே அமைதியாக போய்டுறது நல்லது. ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான முயற்சி. கல்யாணம் பண்ணிடணும், இந்த வாழ்க்கையை நல்லபடியாக ஸ்மூத்தாக அழகாக கொண்டு போகணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படியாவது நம்ம கன்க்ளூட் பண்ணி ஃபேமிலியோட கன்வின்ஸ் பண்ணி இந்த மேரேஜை முடிக்கணும். ஏகப்பட்ட முயற்சி ஒவ்வொருத்தருக்கும். சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்லேயே வந்து ஏகப்பட்ட கான்ஃப்ளிக்ஸ். உங்களுக்கு ஒரு கருத்து, உங்கள் பார்ட்னருக்கு ஒரு கருத்து, அந்த கருத்து மோதல், அவங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் ஒன்றா இருக்குது, உங்களுடைய ஃப்யூச்சர் பிளான் ஒன்றா இருக்குது, அதனால் வரக்கூடிய இந்த கிளாஷ். ஸோ உங்களுடைய ஐடியாலஜி வேறு, அவங்களுடைய ஐடியாலஜி வேறு, அதனால் வரக்கூடிய அந்த எமோஷனல் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை வந்து மேலும் மேலும் எப்போவுமே ஒரு விஷயம் வந்து சொல்லி பார்க்கலாம், புரிய வைக்க ட்ரை பண்ணலாம், அதை இன்னும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுக்கு மேலேயும் அந்த சைடில் ரெஸ்பான்ஸ் இல்லை, புரியல, தெளிவடையலைன்னா விட்டுடணும். அது மேலே மேலே நம்ம செய்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். காலம் நேரம் வரும்போது தான் அது அவங்களுக்கு புரியும், இல்லை அந்த சிச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது தான் அது புரியும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சடனாக வந்து நிறைய பேருக்கு மைண்ட் செட் என்னென்னா, நம்ம வேறு ஸ்கூல் மாறிடலாம், நம்ம வேறு காலேஜ் மாறிடலாம், இல்லை நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கோர்ஸை வந்து எடுத்து படிக்கலாம், இல்லை ஃப்யூச்சரை நம்ம வந்து இங்கே பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ பிளானை மாற்றுவோம், இப்படின்ற ஒரு குழப்பமான மனநிலை வரும். பட் அது நல்லதும் கூட. ஏன்னா நிறைய ஐடியாஸ் வரும்போது, நிறைய புதிய ஐடியாஸ் வரும்போது தான் இன்னும் நீங்கள் பெட்டராக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து திங்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ஸும் லைஃப்பில் கிடைக்க ஆரம்பிக்கும். பட் தட்ஸ் அ குட் ஐடியா. பெண்கள், இல்லத்தரசிகள், குடும்பம் அப்படிங்கிறது பொதுவாகவே விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களுக்கு பொதுவாக பிறவியே வந்து நிறைய பேருக்கு வந்து அவுட் ஆஃப் 100 பேர் எடுத்திங்கன்னா ஒரு 70, குறைஞ்சபட்சம் 60 பேருக்காவது ஒரு பாரம் இருக்குது. ஒரு என்ன சொல்லுவாங்க, நிறைவேறாத ஆசை, இல்லை பாரம், சுமை. இந்த விருச்சிகம் வந்து ஒரு சுமை தாங்கிகளாக நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த 2026 பிப்ரவரியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நாமளே வேலைக்காரன், நம்மளே முதலாளி, நம்மளே தொழிலாளி, நம்மளை பார்த்துக்கணும், நம்மளே எல்லாரையும் பார்த்துக்கணும். நம்ம வந்து பிறந்ததே இந்த காலையிலேருந்து நைட்டு மட்டும் வேலை செஞ்சு உழைச்சி எல்லாரையும் காப்பாற்றி எல்லாருக்கும் வழிநடத்தி எல்லாருக்கும் துணையானு நம்மளையும் நம்ம பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை வாழணுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியும் பெண்களுக்கு. ஸோ குடும்பம், குடும்பத்துடைய வேலை, குடும்பத்துடைய பாரம்,
குடும்பத்துடைய உறுப்பினர்களுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுக்குற மாதிரி ஒரு மந்தாக இருக்குது. அதை வந்து நீங்கள் மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக செய்தால் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். அது வந்து ஒரு கோவத்தோடையோ வெறுப்போடையோ செய்யாதீங்க. அது உங்கள் மன உளைச்சலை தான் ஏற்படுத்தும். அந்த மாதிரி நேரம் வந்திருக்கு. ஹெல்த், ஆரோக்கியம் கண்டிப்பாக நீங்கள் டேக் கேர் பண்ணணும். 4th ஹவுஸில் வந்து ராகு வந்துட்டாருன்னு சொன்னோம்னா அங்கே வந்து சூரியன் சேர்ந்தால் உஷ்ணம் சம்மந்தப்பட்டது. அங்கே சந்திரன் சேருவார், திடீர்னு கோல்டு. செவ்வாய் சேர்றாரு, சடனாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் சொல்லுவாங்க, ஸ்டமக்கில் வந்து அசிடிட்டி மாதிரி. புதன் சுக்கிரன் சேர்க்கை, அதுவும் சம்டைம்ஸ் சடனாக வந்து ஒரு பெயின் வருது, ஸ்வெல்லிங்கு, ஜாயின்ஸில் பெயின் வருது, அந்த மாதிரிலாம் சில சூழ்நிலையை காமிக்குது. ஸோ அதனால் டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த். மொத்தத்தில் விருச்சிக ராசி 2026 பிப்ரவரி அப்படின்றத நம்ம வந்து ஓவராலாக பார்த்தோம்னா எல்லாமே டிரான்சிட் நடக்குது. அது எல்லாமே 100% ஃபேவராக இல்லை, அது எல்லாமே 100% அன்ஃபேவராகவும் இல்லை. அது ஏதோ மாற்றம் செய்து, ஆனால் அதனால் ஏற்றுக்க முடியல. அதுக்கு நான் இன்னும் பழகலை, அதுக்கு நான் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, அதுக்கு நான் இன்னும் தெளிவடையலை, அதுக்கு நான் அறிவை நான் இன்னும் வளர்க்கலை. பட் மாற்றத்தை வர வழி இல்லாமல் நான் ஃபேஸ் பண்ணுறேன். அந்த ஃபேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது எப்போ மாறும் அப்படின்னா இட் வில் டேக் 1 month டைம். ஸோ இது வந்து ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸை லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள். தனுசு ராசி. தனுசு 2026 பிப்ரவரி மாதம் ஆல்மோஸ்ட் 2nd ஹவுஸ்லேருந்து எல்லாம் 3rd ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிறாங்க. ஆல்ரெடி குரு 7th ஹவுஸில் வக்ரமாக இருக்கார், சனி 4ஆம் இடத்துல. ஒரு மாதிரி ஒரு ஸ்லோ மூவிங், ஸ்லோ ப்ராசஸாக அப்படியே போயிட்டுருக்கு. ஜான் கொஞ்சம் பரவாயில்ல, ஃபெப் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஸ்லோவாக ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப நிறுத்தி நிதானமாக யோசித்து தான் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வருது. எல்லாமே நீங்கள் நினச்சபடி வேகத்தில் போல. குறிப்பாக உங்கள் வேலை விஷயம், உங்கள் பொருளாதார விஷயம், உங்கள் வாய்ப்புகள், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை, உறவுகள், திருப்திகரமான மன வாழ்க்கை, ஹெல்த்து, ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸு ஒரு மாதிரி போகுது. February 2026 பொறுத்த வரைக்கும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் வேண்டாம். நிறைய பேரை சந்திப்பீங்க. February மாதம் என்ன நடக்க போகுது நான் சொல்கிறேன். யூ வில் மீட் நிறைய பேர் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. மெனி பீப்புள், யூ கோயிங் டு மீட் மெனி பீப்புள். நிறைய பேரை சந்திக்கிறது எதுக்காகனா, இப்போ நீங்கள் கேட்டகரி வைஸ் பிரிச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு வேலை விஷயமாக பார்க்குறீங்க, நிறைய பேர் கால் பண்ணுவீங்க. ஏதாவது ஓப்பனிங்ஸ் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, ஏதாவது சான்ஸ் இருக்கா. சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற பிளான் இருக்குது, நிறைய பேர்கிட்ட கேட்பீங்க, ப்ராப்பர்ட்டி இருக்கா, இது வாங்கலாமா, அது வாங்கலாமா. மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் பார்க்குறீங்க, நிறைய வரன் பார்த்து நீங்கள் நிறைய பேரை சந்திக்கிற மாதிரி கூட வரும். இது ஓகேவா, உங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் ஒத்து வருதா, அந்த மாதிரி விஷயம் ஒத்து வருதா, என்ன படிச்சிருக்கீங்க, ஃப்யூச்சர் பிளான் என்ன, எப்படி நம்ம பிளான் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ மாணவராக இருந்தீங்கன்னாக்கா நிறைய அனலைஸ் பண்ணுவீங்க. நம்மளுடைய எதிர்காலத்தை எங்கே தீர்மானம் பண்ணலான்னு நிறைய அனலைஸ் பண்ணுறது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடியா. நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கீங்க, இல்லத்தரசியாக இருக்கீங்க, உங்களுடைய மனம் நம்ம எதிர்கால வாழ்க்கையை எப்படி கொண்டு போக போகிறோம், நமக்கு என்ன சேவிங்ஸ் இருக்குது, நமக்கு என்ன பேக்கப் இருக்குது, நம்ம என்ன வாங்கலாம், என்ன சேமிக்கலாம், எப்படி இந்த குடும்பத்தை வழி நடத்தலாம், எப்படி கொண்டு போகிறது, பசங்களை பற்றி என்ன, பெரியவங்களை பற்றி என்ன. ஸோ இப்படி ஏகப்பட்ட சிந்தனைகளுக்கு மத்தியில் அந்த பயணம் வந்து 2026 பிப்ரவரி நடக்க போகுது. காரணம் என்ன அப்படின்னா, மல்டி பிளானட் கன்ஜெக்ஷன் ஒரு சிங்கிள் ஹவுஸ், அது 3rd ஹவுஸ். இந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மனிதன் வந்து முன்னேறன்ற ஆசையும் ஆர்வத்தையும் கொடுத்துரும். யார் முன்னேறுவாங்க? தினமும் ஒரு புது முயற்சி, தினமும் ஒரு புதிய சிந்தனை, தினமும் ஒரு புதிய ஒரு படிப்பினை, ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, ஒரு நபரை சந்திக்கிறீங்க, ஒரு ஆலோசனை பெறுறீங்க, ஒரு அனுபவம் பெறுறீங்க, ஒரு புதிய அனுபவம், ஒரு புதிய இடம், ஒரு பயணம். அப்படி தான் இந்த February 2026 உங்களுக்கு அமைய போகுது. வேலையில் மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு உண்டான நபர்களை காண்டாக்ட் பண்ணுங்க. பட் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒரு நெட்வொர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதுக்கு ஒரு நெட்வொர்க். ஸோ அந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக இதை வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்குண்டான பலன் எப்போ கொடுக்கும், அதுக்குண்டான ரிசல்ட்ஸ் எப்போ வரும், அது Februaryல இல்லை. ஸோ February உங்களுடைய ஆக்ஷன் பிளான். நீங்கள் ஒரு விஷயம் தேவைப்படுது, அதுக்குண்டான ஒரு முயற்சி, அதுக்குண்டான ஆக்ஷன் பிளான். ரிசல்ட்ஸ் Februaryல எதிர்பார்க்காம இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா வெல் அண்ட் குட். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பலவிதமான மனசில் வந்து பலவிதமான ஆசை வரும், பலவிதமான முயற்சி இருக்குது, பலவிதமான சந்திப்பு இருக்குது. அதெல்லாம் செய்யுங்க, நல்லது, நிறைய கற்றுப்பீங்க. ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பணம் வருது, வந்த வேகத்தில் எங்கே போகுதுன்னு தெரியல, அது வந்த வேகத்தில் காணாம போகுது.
செலவு அவ்வளோ வந்துகிட்டே இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவ்வளோ தேவைப்படுது, கமிட்மெண்ட்ஸ்க்கு அவ்வளோ தேவைப்படுது. ஸோ இல்லத்தரசிகளுடைய மனநிலையும் இப்படி தான் இருக்குது. ஆரோக்கியத்தில் எப்படி இருக்குன்னா, 4 சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அர்த்தாஷ்டம சனினா ஹெல்த்தில் வந்து கண்டிப்பாக கேர் எடுத்துக்கணும். திடீர்னு உடம்புல ஒரு பெயின் வருது, இது வலிக்குது, அது வலிக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்டர் வந்து ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்க, மெடிசன் கொடுத்துருக்காங்க. சடனாக ஹெல்த் வந்து நல்லா இருக்குது, சடனாக ஒரு மாதிரி ஆகுது, மறுபடியும் நல்லாவது, மறுபடியும் ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போயிட்டு இருக்கு. மெயினாக பூர்ணமான ஒரு மன நிம்மதியான சூழ்நிலை வந்து கண்ணுக்கு தெரியல. எப்போ இந்த மனம் வந்து ஒரு நிம்மதி அடையும், எப்போ வந்து நான் நினைக்கிற விஷயங்கள் நடந்து ஒரு நிம்மதி அடையும், ஒரு தெளிவு அடையும். ஸோ அப்படி நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ தனுசு ராசி 2026 பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான முயற்சிகளும், பலவிதமான சந்திப்புகளும், பலவிதமான ஈடுபாடும், ஆர்வமும் கொண்ட ஒரு மாதமாக இருக்குது. ஆனால் பயனுள்ள பலன்கள் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க் நான் போடுறேன். ஒரு பயனுள்ள பலன்கள் நடக்கிற மாதம் இது கிடையாது. பட் பலவிதமான முயற்சிகளுக்கு இது ஒரு சரியான மாதம். பட் ஆனால் இந்த எஃபர்ட்ஸ் வந்து போடலாமா இல்லை வேண்டாமா, இல்லை வேஸ்ட் ஆஃப் டைம்னு கேட்டால் இது கரெக்டான டைம், இதான் நீங்கள் பண்ணணும். இது செய்யும் போது இதுக்குண்டான பலன்களை அடுத்தடுத்த மாதத்தில் இது கொண்டு வந்துடும். ஸோ எஃபர்ட்ஸ், நீங்கள் போடுற முயற்சிகளுக்கு இது சரியான நேரம், இது சரியான காலம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். மகரம், வருஷ பலன் ரொம்ப நல்லா கொடுத்தோம். மகரம் 2026 பிப்ரவரி மாதம் வந்திருக்கு. இந்த வருஷத்துக்கு மகரம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய சான்ஸ், நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கோம். 2026 பிப்ரவரியில் மகரமில் இருந்து தான் ஒவ்வொரு பிளானட்டாக ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் வில் மூவ் டு நெக்ஸ்ட் ஹவுஸ், செகண்ட் ஹவுஸ். செகண்ட் ஹவுஸுங்கிறது உங்களுடைய இன்கம், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபேம், உங்களுடைய எமோஷன், உங்களுடைய ஆசை, உங்களுடைய விஷஸ், உங்களோட ப்ரேயர்ஸ். ஸோ ஒவ்வொரு பிளானட்டாக ஷிஃப்ட் ஆகும்போது என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொண்டு வர போகுதுன்னு நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து புதன் வந்து 4th of February ஷிஃப்ட் ஆகிடுவார். ஸோ யாரெல்லாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் வந்து அப்ளிகேஷன் போடணும், அந்த யூனிவர்ஸில் போய் நான் ஜாயின் பண்ணணும், இந்த கோர்ஸை கற்றுக்கணும், ஏதோ ஒரு சம்திங் ஐ வாண்ட் டு லேர்ன், அந்த ஆப்ஷனை புதன் கொண்டு வந்துடுறார். அது ராகுவோட சேரும் போது இனிஷியலாக கொஞ்சம் தடை மாதிரி இருக்கும், இனிஷியலாக ஒரு சின்ன பயம் மாதிரி வரும், இனிஷியலாக ஒரு குழப்பம் வரும். பட் அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணி படிக்க வைக்கும், புரிஞ்சிக்க வைக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். இந்த மந்த் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும், தெரிய வரும். அடுத்தது சுக்ரன் 6th of February அவர் ஷிஃப்ட் ஆகிடுவார். இவர் ஷிஃப்ட் ஆன உடனே உங்களுக்கு என்னென்னா, உங்களுடைய தேவைன்னு ஒன்று இருக்கும், பண தேவை, பொருளாதாரம். எனக்கு இந்த இடத்துல வேலை வேணும், இவ்வளோ சம்பளம் வேணும், இந்த இடத்துல எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், இவ்வளோ இன்கம் வேணும், இந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு வந்து ப்ரொபோசல்ஸை வந்து ஓகே பண்ணணும், எனக்கு இவ்வளோ லாபம் வேணும். ஸோ பண தேவை, அதுக்கு ஒரு சில தடைகள் இருக்குது, அதுக்கு ஒரு சில குழப்பம் இருக்குது, அதுக்கு ஒரு சில பிளானிங் வேணும், ப்ரிப்பரேஷன் வேணும். பட் அதெல்லாம் செய்யக்கூடிய மாதம் தான் பிப்ரவரி 2026. ஸோ நிறைய தேவை இருக்குது, நிறைய பணம் வேணும், நிறைய பிஸ்னஸ் வேணும், ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். அந்த தேவையை நோக்கி ஒரு பயணம், அந்த பயணம் பிப்ரவரியில் உங்களுக்கு வந்து நடக்குது. அடுத்தது சூரியன், எனக்கு ஒரு பதவி வேணும், நான் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கேன், எனக்கு ஒரு பதவி வேணும், எனக்கு ஒரு அதிகாரம் வேணும், எனக்கு இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பிளேஸில் இந்த பெஞ்சில் எனக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், எனக்கு இந்த லொக்கேஷனில் எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். இது சூரியன் 13th of February தான் அவரோட ஆக்டிவேஷன் உங்களுக்கு. அடுத்தது செவ்வாய், எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், எனக்கு ஒரு ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணணும், எனக்கு ஹெல்த் இஷ்யூ சால்வ் ஆகணும், எனக்கு ஒரு சொத்து வாங்கணும், நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன், அது ஏகப்பட்ட தடையாக இருக்குது, அதில் நிறைய பேப்பர் பெண்டிங்காக இருக்குது, ஸோ அதெல்லாம் முடியணும், அது நடக்கணும். இப்படி ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து சரி பண்ணுற மாதம் தான் இந்த பிப்ரவரி 2026. முதல்ல ஒரு தடை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு குழப்பம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு தெளிவு இருக்குது, அதுக்கப்புறம் அந்த தடை நீங்கள் இந்த பலன் வந்து அடைய ஆரம்பிக்கும். இப்படி படிப்படியாக நடக்கும். இதுதான் பிப்ரவரி 2026 மகரம் உண்டான பலன்கள். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, மணி ஃப்ளோ. ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். மகரம் செகண்ட் ஹவுஸில் ராகு, சடனாக ஒரு திருமண ஏற்பாடு, இல்லை குறிப்பாக அந்த கலப்பு திருமணம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, மேரேஜாக கன்வெர்ட் ஆகுது, ஆல் ஆஃப் சடனாக வேறு வழியில் அக்செப்ட் பண்ணுறாங்க, பேசுகிறீங்க, ஒத்துக்கிறாங்க. குரு பார்வை வந்து அந்த ராகு மேலே விழும், ராகு கூட சேர்ற கோள்களோட சேர்ந்த குரு பார்வை விழும், அது ஒரு சுபத்தன்மையை கொடுக்கும். ஏன்னா அது உங்கள் செகண்ட் ஹவுஸ். திடீரென்று குடும்பத்தில் வந்து ஒரு அடிஷ்னல் மெம்பர் உள்ளே வராங்க, ஒரு சம்பந்தம் நடக்குது, ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது, ஒரு பிஸ்னஸில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது,
ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. அதுதான் அந்த ராகு சடனாக கொண்டு வரும். பேர்த் சார்ட்டில் ராகு யோகமாக இருந்தால் எக்ஸ்ட்ராடனரி, பேர்த் சார்ட்டில் ராகு தோஷமாக இருந்தால் கொஞ்சம் குழப்பம், சில விஷயங்கள் வந்து தடங்கள், சில விஷயங்கள் ஒன்று கட்டாயம் மறுபடியும் ஒன்று உருவாகுது. அந்த மாதிரி பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னே புரியாது. நம்மளை சுற்றி இது வரைக்கும் ஒரு மாதிரி 7.5 சனி போட்டு வாட்டி வதைச்சிது. இப்போ திடீர்னு என்னமோ நடக்குது, திடீர்னு என்னமோ மாறுது, ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ சடன் சேஞ்சஸ் இன் லைஃப், சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் இன் லைஃப், அந்த மாதிரி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படி தான். ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது மகரம் 7 சனினால் வரக்கூடிய தொல்லைலாம் ஒன்றும் இல்லைன்னா அது அப்படி இப்போ இல்லை. பட் ராகு செகண்ட் ஹவுஸில் இருக்காரு, ஏதாவது ட்ரபிள் பண்ணுவாரா? கண்டிப்பாக ராகு செகண்ட் ஹவுஸில் இருந்தார்னா ஹெல்த்தில் வந்து ரொம்ப கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அலர்ஜிக் சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அலர்ஜிக் சிம்டம்ஸில் வந்து நிறைய பேருக்கு இந்த பாக்டீரியல் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது அலர்ஜிக் சிம்டம்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ உங்களுடைய ஃபுட்டு, உங்களுடைய டயட்டு, உங்களுடைய வாட்டர், தண்ணி இடம் மாற்றம் பண்ணி செய்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் நல்லது. மொத்தத்தில் மகரம் இந்த பிப்ரவரி 2026 ரொம்ப நாள் தேக்கி வச்சிருந்த ஆசை, எண்ணம், அதோடைய பிரதிபலிப்பு, அந்த விருப்பம், அந்த தேவை, அதெல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. நிறைய தடை இயற்கையாகவே சந்திச்சிங்க, அந்த தடையெல்லாம் கடந்து அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம், அடுத்த கட்ட ஒரு நகர்வு, அதுக்குண்டான ஒரு ஆப்ஷன், அதுக்குண்டான தேவையோட பூர்த்தி, இப்படி ஒன் பை ஒன்னா மூவ் பண்ணுற ஒரு இது. பட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு குழப்பம் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போய் அப்புறம் தெளிவுபடுத்தி ரிசல்ட்ஸை கொடுத்துரும். பிப்ரவரி 2026 மகரமுக்கு ஆக்சுவலாக ஃபேவராக இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஸ்லோவாக தெரியும், கன்ஃபியூஸ்டாக தெரியும், பட் எல்லாமே கிளாரிட்டியோடு முடிய ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள். கும்பம் 2026 பிப்ரவரி மாதம். உங்கள் கும்பத்தில் தான் ராகு இருக்கார், அங்கே தான் இப்போ எல்லாரும் ஷிஃப்ட் ஆகி வரப்போகிறாங்க ஃபர்ஸ்ட் ஹவுஸ்க்கு. என்னன்னே புரியாது. கும்பம் ரொம்ப நிறுத்தி நிதானமாக யோசித்து உங்களை நோக்கி வரக்கூடிய பலன்கள்லாம் நீங்கள் வந்து எப்படின்னா, அதை முதல்ல நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, அதை பற்றி திங்க் பண்ணுறீங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் பிளானில் இறங்குறீங்க. இப்படி செஞ்சால் நல்லது. ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராகு நல்ல விஷயத்தையும் அதை அட்ராக்ட் பண்ணும், கெட்ட விஷயத்தையும் அதை அட்ராக்ட் பண்ணும். நல்ல விஷயமா கெட்ட விஷயமா மட்டும் தான் நீங்கள் அது கிளாரிட்டியோட பார்க்க கற்றுக்கணும். நல்ல நண்பர்களும் வருவாங்க, கெட்ட நண்பர்களும் வருவாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றதை நீங்கள் வந்து நல்லா தெளிவாக உணர்ந்து புரிஞ்சு அதை ஏற்றுக்கணும். இப்படி தான் இந்த பிப்ரவரி மாதம் 2026 உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்பும் வரும், சில மோசமான வாய்ப்பும் ஒன்று தெரியும். பட் நீங்கள் என்ன யோசிக்கணும்னா, இருக்கிற வேலை, இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை, கிளியராக போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்குது, ஐம் டூயிங் குட் அப்படின்னா அந்த வரக்கூடிய வாய்ப்பை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா, அது பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டியாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணோம். ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி அந்த கைடன்ஸ் நான் சொல்கிறது, சம்டைம்ஸ் அது அட்வர்ஸாகவும் வேலை செய்யும். காரணம் ராகுவோட சேர்கிற கோள்கள் முதல்ல ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ஒரு பலனை கொடுத்து அப்புறம் லைட்டாக அது கெடுக்கவும் செய்யலாம். ஸோ நல்லா திங்க் பண்ணி முடிவெடுங்கன்னு நான் சொல்கிறேன். பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா சுக்கரனுடைய மூவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அங்கே குரு 5th ஹவுஸில் இருந்தாலும் சரி, நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். ஏன்னா ஃபைனான்ஷியல் ஹவுஸில் ஸ்டில் சனி பொசிஷன் எடுத்திருக்காரு. உங்களோட செகண்ட் ஹவுஸில் அந்த ஃபைனான்ஷியல் ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்காருன்னு சொன்னோம்னா, போடுற முதலீடு எல்லாமே டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் அது கொஞ்சம் கம்மியாகவும் ஆகலாம். ஸோ யோசித்து அந்த முதலீடை கரெக்டாக செய்யுங்க நான் சொல்கிறேன். ஃபைனான்ஷியலாக லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் அதுவே ஒரு மாதிரி தான் போகும். விட்டுடலாம்ப்பா, இதுக்கு மேலே இது தேராது, வேண்டாம், நமக்கு இது சரி வராது போல் அப்படி கூட தோணும். சம்டைம்ஸ் விட முடியல, ரொம்ப வருஷம் பழகிட்டோம், நமக்கு ரொம்ப நல்லா செட்டான மாதிரி தெரியுது, எல்லாருக்கும் தான் சில கருத்து மோதல் வரும், பட் இதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு தோணும். என்ன முடிவு எடுக்கிறதுனே புரியாது. பட் முடிவு எடுக்கிறதுக்கு அந்த பிப்ரவரி மாதம் நல்ல மாதமா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எப்போவுமே குழப்பமாக இருக்கும்போது வேண்டானும் முடிவு எடுக்காதீங்க, வேணும்னு முடிவு எடுக்காதீங்க. தெளிவு அடைஞ்ச பிறகு முடிவெடுங்க. தெளிவு அடையிறதுக்கு இந்த மாதம் பலன் கிடையாது. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தை நீங்கள் கடந்து செல்லலாம், முடிவு எடுக்க வேண்டாம். பர்சனல் லைஃப்பில் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இது சரியான மாதம் இல்லை.
அடுத்த விஷயம் மாணவர்களுக்கு. படிப்பில் வந்து சம்டைம்ஸ் ஒரு மாதிரி மந்தமாக போகுது, சம்டைம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோம், பட் ரிசல்ட்ஸ் வரல. எதிர்பார்த்த ரிசல்ட் ஃபெப்ரவரியில் வந்துருமா? எக்ஸாம்லாம் இருக்குது. ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். இன்னும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பண்ணணும். ஜஸ்ட் லைக் தட்டாக அப்படி சும்மா ஒரு கிளான்ஸை பார்த்துட்டு போய் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் இந்த வர ஒர்க் அவுட் ஆகாது. ஈவன் நீங்கள் ரொம்ப நாலேஜபிளாக இருக்கலாம், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கலாம், நல்ல மெமரி பவர் இருக்கலாம், பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ப்ரிப்பரேஷன், ப்ராக்டிஸ் இன்னுமே நல்லா பண்ணுறது நல்லது. பெண்கள், இல்லத்தரசிகள் கண்டிப்பாக இந்த ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது, இன்னொரு 1.5 years இருக்குது. அதில் பிப்ரவரி மாதம் என்னென்னா ராகு கூடவே எல்லா கோளும் அலைன் ஆகி வரும். அதனால் நிறைய பேருக்கு எப்படா அந்த 7.5 சனி முடியும், எப்படா எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், எப்போ ஹெல்த் நல்லாகும், எப்போ அது சரியாகும், எப்போ ஃபினான்ஷியல் பேர்டன் குறையும், எப்போ எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு குறையும், எனக்கு எப்போ இந்த ஆன்சைட்டி குறையும், இப்படின்னு நிறைய பேர் நிறைய விதத்தில் எதிர்பார்த்துருந்தாலும் கூட ஒரு பெஸ்ட் அட்வைஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிப்ரவரி மாதம் சின்சியர் ப்ரேயர்ஸ், மெடிடேஷன் உங்களை காப்பாற்றும், கை கொடுக்கும். ஏன்னா ஃபெப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் புதன், சுக்ரன், சூரியன், செவ்வாய் எல்லாமே ராகுவோட சம்மந்தப்படும். ஃபஸ்ட் ஹவுஸ் உங்கள் தலை. இப்போ 5 விஷயம் உங்களுக்கு 5 பேர் பக்கத்தில் நின்று சொன்னால் எப்படி இருக்கும்? ஒருத்தர் வந்து ஒரு 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 லாங்குவேஜை பற்றி பேசுகிறார், ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸை பற்றி பேசுகிறாரு, ஒருத்தர் வந்து ஒரு பர்சனல் விஷயத்தை பற்றி சொல்கிறாரு, ஒருத்தர் அவர் கவலையை பற்றி சொல்கிறாரு, ஒருத்தர் ஒரு உதவி கேட்குறாரு. 5 பேர் 5 விஷயத்த சொன்னால் எப்படி இருக்கும்? எதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனே புரியாது. அது மாதிரி தான் இந்த பிப்ரவரி. ஸோ நிறைய விஷயம் உங்கள் தலைக்குள்ளே போய் ஓடும். ஸோ காமாக ரிலாக்ஸாக நீங்கள் யோசிக்க கற்றுக்கணும். ஹெல்த்து டெஃபினெட்லி டிசிஷன் மேக்கிங் அண்டு ஹெல்த்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ஃபேர்மாக, ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். எனி டிசிஷன் மேக்கிங் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு முறைக்கு பல முறை யோசித்து அந்த முடிவு எடுங்க. ஹெல்த் ஆஸ்பெக்டில் ட்ராவல் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸ், உங்கள் டெய்லி லைஃப் ரொட்டீன் எதுவாக இருந்தாலுமே சின்னதாக ஏதாவது ஒரு சிம்டம் ஆர் இண்டிகேஷன் கொடுத்தா நல்ல டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். கன்சல்ட் பண்ணி அதை உடனே ரெக்டிஃபை பண்ண பாருங்கள், உடனே சரி பண்ண பாருங்கள். நீங்களாக செல்ஃப் மெடிசன் எடுக்காதீங்க. அந்த ராகு என்ன பண்ணால் சம்டைம்ஸ் இது ஒரு சின்ன விஷயம் தான், இதுக்கு இந்த டேப்லெட் போட்டால் போதும், இந்த மெடிசன் எடுத்தால் போதும் சொல்ல வைக்கும் தோணும். அந்த மாதிரி இல்லை பக்கத்தில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, இது ஒன்றுமே இல்லை, இது பண்ணால் சரியாயிடும். பட் அந்த மாதிரி செல்ஃபாகவே எதையும் சாய்ஸ் எடுக்காமல் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை வந்து ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது நல்லது. அப்போ தான் அந்த ஹெல்த் இமீடியட்டாக சரி பண்ண முடியும். எதையும் வளர்த்து கொள்ளாதீங்க. ஃபைனான்ஷியல் டேர்ம்ஸ்லாம் ஒரே விஷயம் சொல்கிறேன், பணம் கொடுக்கல் வாங்கல், கடன் அதிகமாக வாங்குறது, கடன் அதிகமாக கொடுக்கறது, பொதுவாக ஃபைனான்ஷியல் வந்து ஷேரிங் கொஞ்சம் பார்த்து நிதானமாக முடிவெடுத்தால் நல்லது. மொத்தத்தில் கும்பம் பிப்ரவரி 2026 ரொம்ப யோசித்து ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு முடிவும் எடுத்தால் நன்மை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மீனம் கடைசி ராசி. 2026 பிப்ரவரி மாதம் மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. குரு 4th ஹவுஸில் வக்ரகதியில் இருக்கார். ஆல்மோஸ்ட் 1 by 1 எல்லா பிளானட்டும் உங்களுக்கு 12th ஹவுஸில் ரீச் ஆகும். முதல்ல புதன் ஷிஃப்ட் ஆகிடுவார், அப்புறம் சுக்கிரன், அப்புறம் வந்து சூரியன், அப்புறம் வந்து செவ்வாய். இதில் சூரியனை பற்றியும் சுக்கிரனை பற்றியும் உங்களுக்கு பெருசாக வருத்தம் இல்லைனாலும் கூட உங்களுக்கு வந்து அந்த செவ்வாயுடைய பொசிஷனை பற்றி நம்ம யோசிக்கணும். ஸோ என்னோடய கருத்து என்னங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். 2026 பிப்ரவரி மீன ராசி, ஜென்ம சனி, 4th ஹவுஸில் குரு வக்ரகதி, 6ல் வந்து கேத்து, எல்லா கோள்களும் 12ஆம் இடத்தை நெருங்க 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 காலம், நேரம், சூழ்நிலை, முயற்சி, ஹெல்த்து, எனர்ஜி இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி தெரியும். இந்த 12th ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம நீண்ட நேரம் ஒரு க்யூவில் இருக்கோம், ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கோம், லாஸ்ட்டில் வந்து அது க்ளோஸ் ஃபார் த டே, நாளைக்கு வாங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ இவ்வளோ நாள் ஏன் வெயிட் பண்ண வச்சிங்க? ஏன்னா அவங்களுக்கு அது நாலேஜ் இருக்காது. அது மாதிரி தான் இந்த 12th ஹவுஸ். ஆல்ரெடி ஜென்ம சனியாக இருக்கார், ஒரு பதட்டம் இருக்கும், நமக்கு இதெல்லாம் நடந்தாகணும், இது ஏன் நடக்கலை, இது ஏன் குழப்பமாக இருக்குது, இது எப்போ தெளிவடையும், இது கிடைக்குமா, இது கிடைக்காதா? ஸோ நிறைய குழப்பம் இருக்கும். இதில் இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய புதன் உங்களுடைய அறிவு, உங்களுடைய படிப்பு, உங்கள் படிப்புக்கு உண்டான முயற்சி, அதுக்குண்டான பணம் செலவழிக்கிறது. ஸோ அதெல்லாம் சம்டைம்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு இது பிடிக்கல, விருப்பம் இல்லை, நாட்டம் இல்லை, ஆர்வம் இல்லை அப்படின்னு சில சமயத்தில் அதை வந்து வித்ட்ரா பண்ண வைக்கும். இப்போ சுக்ரன் 12th ஹவுஸில் வரும்போது ஏதாவது ஒரு முதலீடு பண்ண வைக்கும். ஸோ அந்த முதலீடு வந்து பாதிலேயே வந்து இது சரியாக போகாது போல், இது வாபஸ் வாங்கிடலாம், இது ரிட்டர்ன் எடுத்துடலாம், இது செட் ஆகாது, இந்த பிஸ்னஸில் நான் முதலீடு பண்ண விரும்பலை, வேண்டாம். ஸோ அதனால் முன்னாடியே யோசிக்கிறது நல்லது.
சூரியன் வந்து 12th ஹவுஸில் வரும்போது சில பேருக்கு வந்து சில பொறுப்பும் சில பதவியும் வந்து என்னால் தாங்கிக்க முடியல, என்னால் இதை ஒர்க் பண்ண முடியல, எனக்கு வந்து சுதந்திரம் இல்லை, எனக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குது, என்னால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியல, ஸோ நான் வந்து எனக்கு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ஒரு விஷயத்தை வாங்கிட்டு எடுத்துகிட்டு அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வேண்டான்னு சொல்லி வித்ட்ரா பண்ணுறது தான் அந்த 12th ஹவுஸ். அடுத்து செவ்வாயும் வருது. ஸோ அதனால் இந்த பூமி ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்குலாம் இந்த முறை அட்வான்ஸ் அவசரப்பட்டு பே பண்ணாமல் கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து பண்ணுறது நல்லது. மொத்தத்தில் மீனம்க்கு வந்து ஒரு ஃபேமிலி விஷயமா இருக்கட்டும், ஒரு கல்யாண விஷயமா இருக்கட்டும், ஏற்பாடு செஞ்சிட முடியுமா, நடந்துருமா, கிளிக் ஆகிடுமா, அது கன்க்ளூட் ஆகிடுமான்னு கேட்டிங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து குழப்பி தான் கொண்டு வரும். ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தாலும் அப்படி இருக்குது, ஒரு பிஸ்னஸ் எடுத்தால் அப்படி இருக்குது, ஒரு ஜாப் எடுத்தால் அப்படி இருக்குது. நிறைய பேருக்கு ஜாப் போயிட்டு ஜாப் கிடைக்கல. இப்போ கிடச்சிருமா, நாளைக்கு கிடச்சிருமா, இன்னைக்கு கிடச்சிருமா, இந்த வீக் கிடச்சிருமா, ஓகே ஆகிடுமா, அந்த ஸ்டேட்டஸ். பட் எதுவுமே வந்து எஸ் நடந்துடும், எஸ் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாத ஒரு நேர காலத்தில் தான் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து உணர வேண்டிய, புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 2026 பிப்ரவரியில் மீனம் இது வந்து கண்டிப்பாக ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் ஒவ்வொரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பலமுறை சிந்தித்து அதை செய்கிறது அது நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் வரலாம். அந்த வாய்ப்புகள் எல்லாமே ஒரு பூரணமான ஒரு முழுமையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரியான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. எல்லாம் அறகுறை, கொஞ்சம் ஓகே இல்லை, முழு திருப்தி இல்லை, கிடைச்சிருக்கு ஆனால் முழுசாக அதை சந்தோஷப்பட்டு ஏற்றுக்க முடியல. வாழ்க்கையும் அப்படி தான். நிறைய பேருக்கு ஃபேமிலியிலே நிறைய பிரச்சனைங்க போகுது. ஸோ கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, கருத்து மோதல், தேவையில்லாத மனக்கசப்பு, அதை வந்து வெளியிலையும் சொல்ல முடியல, அதை வந்து இந்த லைஃப்பை வந்து வேண்டானும் முடிவெடுக்க முடியல, குழந்தைங்க இருக்காங்க, அதை வேணும்னும் கண்டினியூ பண்ண முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப புரிதல் இல்லாமல் இருக்குது, பொருளாதார பிரச்சனையும் சேர்ந்து வந்திருக்கு, ஆரோக்கியமும் ஒரு மாதிரி படுத்துது, பேரண்ட்ஸ் சைட்லேயும் சப்போர்ட் கம்மியாக இருக்குது. இப்படி ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலைகள். மீனம் இந்த சனி ஜென்மத்தில் உட்காந்து உடம்பை ஒரு வழி பண்ணுறாரு, மனசை ஒரு வழி பண்ணுறாரு, ஒரு மாதிரி சோர்வாக டல்லாக டம்ப்பாக வச்சுருக்காரு, லேசினஸ் வருது. பட் நாம் வந்து எல்லா நாளும் எல்லாமே நமக்கு சாதகமாகவே இருக்கும்னு சொல்ல முடியாது. நமக்கு சாதகமாக இல்லைனாலும் நம்ம அதை துரத்தி ஓடி தான் ஆகணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறது? அதுதான் வந்து த சுப்ரீம் டெய்டி. அது எல்லாம் உள்ள இறைவனை நீங்கள் பிரார்த்தனை செய்யுது. உங்களுடைய இஷ்ட தெய்வம், உங்களுடைய கடவுள், நீங்கள் யாரை வணங்குறீங்க, யாரை பூஜிக்கிறீங்க, யாரை ஏற்றுக்கிட்டீங்க, அந்த வணங்கும் பொழுது இந்த மாதிரியான நெருக்கடியான காலத்துலேருந்து நீங்கள் செல்ஃபாக அது விடுவிக்கப்படுவீங்க. மனம் தெளிவடையும், புத்தி நல்லா சிந்திக்கும், ஒரு அருள் கிடைக்கும், ஒரு வழிகாட்டுதல் ஏற்படும். அதனால் நீங்கள் ஒவ்வொன்றையாக கடந்து செல்ல முடியும் நான் சொல்கிறேன். 2026 பிப்ரவரி மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சாதகமாக எல்லாமே இல்லை, சாதக பாதகமாக கலந்து தான் இருக்குது. ரொம்ப பொறுமையாக தான் இந்த மாதத்தை நீங்கள் கையாளணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் அந்த ராசியுடைய பலனை பார்த்துருங்க. மேஷம் அப்படின்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷபம் அப்படின்னா ரிஷப ராசி ரிஷப லக்னம். அதாவது நீங்கள் ரிஷப லக்னத்தை சேர்ந்தீங்கன்னா ரிஷப ராசியோட பலனை பார்த்து புரிஞ்சிங்க. லக்ன அடிப்படையில் தான் உங்களுடைய விதி வேலை செய்யும், அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி கால்குலேஷன் எல்லாமே வேலை செய்யும். ராசி என்பது பியூர்லி உங்கள் எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஃபிசிக்கல் கேர், அதாவது உங்கள் உடலால் ஏற்படக்கூடிய பலன்கள், உடலில் நோய் வந்திருக்கு, வருத்தம் வந்திருக்கு, இந்த உடல் என்ன அனுபவிக்க போகுது, மனசு எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்கள் ராசி சம்மந்தப்பட்டது. உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய உயிர். சில பேருக்கு ராசி வந்து டாமினேட் பண்ணுற லக்னத்தை விட அது அவங்க பர்த் சார்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை முதல்ல பார்த்துங்க. ஹாரோஸ்கோப் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ், நியூமராலஜி, வாஸ்து, ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் கிளிப் சர்வீஸ்லேருந்து எல்லாமே, மேரேஜ் மேட்சிங், இதெல்லாம் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கன்னா வந்துடும். அண்ட் எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களோட டீம் நம்பர்ஸ். அதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் ஜென்யூனாக உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2026 பொறுத்தவரைக்கும் நான் ட்ராவல் பற்றி நிறைய விஷயம் சொன்னேன். இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து குளோபலாக நம்ம வந்து பார்க்கும்போது 2026 உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்றத சில அப்சர்வ் பண்ணியிருக்கோம். 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல வந்து புதன் வந்து உங்களுக்கு ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆவார் ஃபெப்ரவரியில். 4th of February புதன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிட்டார்னா, இது வந்து கல்வி, இந்த ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அதிரடியான மாற்றத்தை திடீர்னு கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். ராகுவோடு சேரும்போது வெறும் நன்மை மட்டும் தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது.
தீமையும் நடக்கலாம், நன்மையும் நடக்கலாம். அது அவங்கவுங்களுடைய அந்த நாட்டுடைய அது சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட அவங்களுடைய அந்த பாலிசி ரிலேட்டடாக இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ராகு யோகக்காரனாக இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேவராக வரப்போகுது. யோகக்காரனாக இல்லாத போது அது அன்ஃபேவராக வரப்போகுதுன்றது தான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன் நான். அது பேர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். அடுத்தது வந்து சுக்ரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகிறார் 6th of February. ஸோ சுக்ரன் தான் வந்து வேர்ல்டு வைட் ட்ராவல், இப்போ வந்து ஒரு டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், மீடியா சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து சுக்ரன் ராகு அப்படின்னு வந்துட்டாக்கா நமக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. சுக்ரன் ராகு வந்து வெல்த்து, மணி, சடன் லக்கு, சடன் ஜாக்பாட், டைமண்ட்ஸ் ரிலேட்டடு, குறிப்பாக பெண்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுக்ரன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி இந்த ஃபெப்ரவரியில் இருக்குது. இதுவும் நான் உங்களுக்கு அலர்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து சூரியன் வந்து பவர் அண்ட் நாலேஜ். ஸோ பவர்ஃபுல் பீப்புள் லைக் வந்து ஒரு நாட்டுடைய தலைமை, ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னு சொன்னால் அது சூரியன் சம்மந்தப்பட்டது. அது வந்து எக்ஸாக்டாக 13th February சூரியன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போது. அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்கு. ஆல்ரெடி சிம்மமில் கேது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது குளோபலாகவே ஏதோ சில கோபதாபங்கள், சில 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 என்ன சொல்லுவாங்க, அந்த கோபத்தை வரக்கூடிய பிரச்சனைகள், கொஞ்சம் குழப்பங்கள், ஈகோ, இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு போர் மாதிரி, ஒரு சண்டை, சச்சரவுகள், ஈகோ, நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நிறைய தெரியுது. ஸோ அதனால் குளோபலாக ஒரு நாடு விட்டு வேறு நாடு ஜாபுக்காக, டூருக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்த விஷயம் மார்ஸ், செவ்வாய் வந்து 23rd February அவரும் போய் ஆட் ஆகிடுவார். இடையில சந்திரன் ஆட் ஆகிருப்பாருங்க 13th to 17th. அகைன் 23rd செவ்வாய். இப்போ என்னென்னா சூரியன், புதன், சுக்ரன், செவ்வாய், ராகு. ஸோ இப்படி அந்த 5 பிளானட் கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும்போது அது செவ்வாய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து இராணுவம், செவ்வாய் தான் மருத்துவர்கள். ஸோ சூரியன்னா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் பீப்புள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு எடுத்துக்கலாம். செவ்வாய்னா இராணுவம் எடுத்துக்கலாம், காவல் எடுத்துக்கலாம், மருத்துவம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது February மாதம் உலகம் முழுக்கவே ஏதோ நிறைய பாலிசிஸில் வந்து சேஞ்சஸ் வரலாம். குளோபலாக நிறைய விஷயங்கள் அதிரடியாக மாறலாம். ஏற்ற இறக்கங்கள் சடனாக வந்து கரன்சியில் கூட சில ஏற்ற இறக்கங்கள் தெரியலாம். அதில் கோல்டும் ஒரு முக்கியமான இடத்த பெறப்போகுது. சந்திரனா சில்வரும் இடம் பெறப்போகுது. ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் என்ன வேணால் குளோபலாக சடனாக சேஞ்சஸ் ஆகுது. ஒரு பக்கம் ஒரு வீக்கம் மாதிரி அப்படியே பூம் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு பக்கம் அது அதிரடியாக கீழே நிறைய விஷயங்கள் குறையிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு 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 ஈகோவோட ஒரு பவர்ஃபுல் பீப்புளுடைய ஒரு போராட்டம், சச்சரவுகள், நானா நீயாங்கிற ஒரு கிளாஷ் அந்த மாதிரி நிறைய தெரியறதுனால உலகம் முழுக்க இருக்கிறவங்க உங்களுடைய திட்டங்களை கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக அது பண்ணணுன்றதுக்காக நான் இதை வந்து வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் இந்த தசாபுக்தி நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குன்னா நத்திங் டு வரி. யாருக்கெல்லாம் ஒருவேளை அந்த காலம், நேரம், ஒரு ராசியோடைய பலனில் சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு, பேர்த் சார்ட்லேயே அந்த 8th house கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, பேர்த் சார்ட்லேயே ஃபைனான்ஷியல் ஏரியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ பேர்த் சார்ட்லேயே வந்து சில புக்திகள் இப்போ நல்லா நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாரையும் வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வந்து ஏதாவது ஒரு கவலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நடக்கக்கூடிய டிரான்சிஷனில் நான் அப்சர்வ் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்பிக்கை உடையவர்கள், இதை பற்றின புரிதல் உடையவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. இதில் நம்பிக்கையும் இல்லை, புரிதல் இல்லை, அதை பற்றி பெருசாக இது இல்லைன்னா விட்டுடுங்க, அதை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எனக்கு தோண்டியதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டல் வீடியோலேயே நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். February மாதம் ஒன்று என்னால் செய்ய முடிஞ்சது நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு அமைதியும், ஒரு சமாதானமும், ஒரு கருணையும் ஏற்படணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள காப்பாற்றணும். வாழ்த்துக்கள்.